கடந்து சென்று ஒரு ஒரு ஒளிவட்டத்தை உண்டாக்கி அது லோகாஸ் என்று பெயர் பெற்று அந்த லோகாஸுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் அதற்குள்ளாக கடந்து சென்று அவர் வார்த்தை பேசி சிருஷ்டிக்கிறார். அவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் தான் தொடர்ச்சியாக சிருஷ்டிப்பிலே கடந்து வருகிறதா இருக்கிறது. அவ்விதமாக சிருஷ்டித்து கொண்டே வரும் பொழுது தன் பிள்ளைகள் தொழுது கொள்ளும்படிக்காக அவர்கள் ஆதாம் ஏவாள் என்ற ஒரு முதலாவது ஆதாமை உண்டாக்குகிறார், பின்பு ஏவாளை உண்டாக்குகிறார். அது நமக்கு அதே காரியங்கள் தெரியும். அப்போது ஆதாம் ஏவாள் என்று உண்டாக்கும் பொழுது உண்டாக்கிட்ட பிறகு அந்த ஏவாள் எப்படி இருந்தாங்கன்னா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏவாள் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அவ்விதமாக தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் எவ்விதமாக இருந்ததுன்னா வானத்தில் அதை நீல நிறமாய் காணப்படுகிறதான கண்களோடு கூட அவங்க முடி எப்படி இருந்ததுன்னா புண்டிரமான முடியாக காணப்பட்டது. அவ்வளவு நேர்த்தியாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் எதை உண்டாக்கினாலும் அவர் நேர்த்தியாய் செய்யக்கூடிய மகத்தான தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கூட அது துவக்கத்தையும் முடிவையும் அறிந்திருக்கிற மகத்தான தேவனாக இருக்கிறார். அவிதமாக அறிந்தவராக இருந்துதான் அநேக காரியங்களை பேசி பேசி அவர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த பிறகு பாருங்க, அவங்களை வந்து பார்த்தோன்னா அந்த ஏதிரியிலே உண்டாக்கி அவிதமாக வைத்த பிறகு அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அநேக எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். இந்த சிருஷ்டிப்பின் மேல், அதாவது காற்றை பார்த்து பேசினால் அது வந்து பார்த்தோன்னா அது அவங்களுடைய சொல்கிற காரியங்களை கேட்கும். அதே மாதிரி இந்த மலையை பார்த்து பேசினால் அது சொல்கிற காரியங்கள் கேட்கும். தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே அந்த ஆதாமுடைய கருத்திலே கொடுத்திருந்தார். அப்போ அந்த ஆதாமானவர் என்ன சொல்கிறாரோ அந்த காரியங்கள் நடக்கும். இப்போ பாருங்கள், சிங்கமானது கர்ஜிக்கும் பொழுது ஏவாள் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சிங்கமானது கர்ஜிக்கும் பொழுது அது வந்து இந்த நாட்டில் சிங்கம் கர்ஜித்துனா யாரும் பயப்படாமல் இருக்க முடியாது. வேதத்தில் கூட சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது யார் பயப்படாமல் இருப்பான் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன விதமாய் கூட அந்த நாட்களில், அதாவது பாவமானது பிரவேசிப்பதற்கு முன்பாக அந்த சிங்கமானது கர்ஜிக்கும் பொழுது அப்போ அந்த ஏவாள் சொல்லுவாங்களா, சிங்கம் கர்ஜிக்குது ஆதாமேன்னு சொல்லும் பொழுது அப்போ ஆதாமு கூட சிங்கமேன்னு கூடும் பொழுது அது தன் வாயை மூடிக்கொண்டு பின்பாக ஒரு நாய்க்குட்டி இப்போ நம்ம கடந்து போகும்போது நாயானது பின்னாடி எப்படி கடந்து வருமோ அவ்விதமாக அது கடந்து வருகிறதா இருக்கிறது. அவ்விதமாக எல்லாம் ஒன்றுக்குள்ளாக, அதாவது எந்த ஒரு பொறாமையும் எந்த ஒரு விரோத தன்மையும் இல்லாத ஒரு தேசமாக அந்த தேசமானது அந்த ஏதனது காணப்பட்டது. அவ்விதமாக காற்று பெருங்காற்று அடிக்கும் பொழுது அந்த ஆதாம் காற்றே நீ பெருங்காற்றாக இருக்காது, மிதமான காற்றாக இருக்கும் பொழுது அது அவ்விதமாக கீழ்ப்படுகிறது. அப்போ எல்லாமே உண்டாக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்புகள் யாவுமே அந்த ஆதாமுக்கு கீழ்ப்படிந்து இருந்தது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அந்த அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். இப்போ பாருங்க, இவ்விதமாக கொடுத்திருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாயங்கால வேலையின் பொழுது இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து பிதாவாகிய தேவன் கடந்து வருவாராம். அப்போ தீர்க்கதரிசி சொல்லுவார், அவங்களுக்கென்று ஒரு துதிக்கிறதான ஒரு இடமானது இருந்தது, அது ஒரு பெரிய பெரிய இடத்துல இருந்தது, அதுக்கு ஒரு நேம் சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாயங்கால வேலையின் பொழுதுல இவங்க தேவன் உண்டாக்குன அந்த மிருகங்களோடு கூட கடந்து போவாங்களாம். கடந்து போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவர் நோக்கி முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பாங்களாம். அப்போ அவர் பிதாவாகிய தேவன் ஜெபிப்பாங்க. பிதாவாகிய தேவன் கடந்து வரும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இரவின் வேலையில் அவங்களை வந்து பார்த்தோன்னா ஆசீர்வதித்து முத்தம் செய்து கடந்து போகிறதான தன்மை இருக்குமா. அவ்விதமாக தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இவ்விதமாக அவர்கள் வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது பிதாவாகிய தேவன் கடந்து வந்து ஆதாமுக்கு ஒரு முத்தம் செய்து ஏவாளுக்கு ஒரு முத்தம் செய்து கடந்து போகிறதான தன்மையாக இருக்கிறது. பார்க்கும் பொழுது அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா ஒன்று கூடி ஆண்டவர் நோக்கி மகிமைப்படுத்தி பின்பு இரவு வேலைக்கு அதான் உறங்கும் போது ஆதாம் கரங்கள் நீட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது ஏவாள் அவருடைய கரங்களை படுத்துக்கொண்டு பரத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் பார்க்கும் பொழுது நான் உண்டாக்கினதான இந்த மனிதர்கள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி அவர் மகிமைப்படுத்துவார். இவ்விதமான காலங்கள் கடந்து போகும் பொழுது பாவமானது உள்ளே பிரவேசித்த பொழுது எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் மாறினது. அவ்விதமாக மாற்றப்பட்டதான நாட்களில் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாவமானது உள்ளே பிரவேசித்த பொழுது டோட்டலாகவே எல்லாமே எப்படி அன்பானது இருந்தது, இப்போ விரோதத்தன்மையானது கடந்து வந்தது. ஒருத்தருக்கு பார்த்தா ஒருத்தர் பிடிக்குதல், இவ்விதமான தன்மைகள் மாற்றப்பட்டதான ஒரு காலங்களானது உண்டான பொழுது இதெல்லாம் கடந்து 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 இவர்கள் தெரிந்த விதமாகவே இவர்கள் ஏதேனை விட்டு கடந்து போகிறாங்க. இப்போ தேவனாகிய கர்த்தர் அவ்விதமாகவே கடந்து போன பிறகு தனக்கென்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலாவது ஆதாம் விட்டு கடந்து போகும்போது அதுக்கப்புறமேட்டு நோவா கடந்து வர்றாரு. இவ்விதமாக கடந்து போகும்பொழுது அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ற ஒரு தேவதாசனை தேவனாகிய கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஏன்னா இதுமா கடந்து வந்த பிறகு
தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிற மகத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் நன்றாகவும் சிறந்தவனாகவும் இருக்கிறதுனால ஆபிரகாமை தெரிந்து கொள்ள, தேவன் ஆபிரகாமை தெரிந்திருப்பாரானால் ஒரு மகத்தான இரக்கம் தான் அதை செய்தது. எந்த ஒரு மனிதனும் பாருங்க, நாம் இந்த செய்திக்கு வருவோம் என்று நாம் கனவுல கூட நினைத்ததே இல்லை. நம்மை பார்க்கணும் அநேக நல்லவர்களும் அநேக அருமையானவர்களும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நம்மை மாத்திரமே தேவன் தெரிந்தெடுப்பாரானால் அது மகத்தான ராஜாதிபத்தியம் என்று தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார். அந்த ராஜாதிபத்தியை நீங்கள் நினைக்கும் பொழுது எவ்வளவு மகா மேன்மை உள்ள தேவன், எவ்வளவு மகத்தான தேவன் அந்த ஆபிரகாமை முதலாவது அழைக்கும் பொழுது அழைக்கிறாரு. அந்த ஆபிரகாமு கூட இப்போ பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அழைக்கும் பொழுது அந்த ஆபிரகாமு கூட ஒன்றுமே கேட்கல. உன் சொந்த தேசத்தையும் உன் சொந்த இனத்தையும் உன் சாதியை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு கடந்து வா என்று சொல்லும் பொழுது அவ்விதமாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து இவரும் கடந்து வருகிறாரு. கடந்து வந்துட்டு பிறகு அநேக நாட்கள் இவர் கடந்து வரும் பொழுது பாருங்க, தீர்க்கதரிசி அவர் சொல்லும் பொழுது, இவர்கள் கடந்து வரும் பொழுது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனாரையும் அவங்களுடைய அண்ணன் மகனையும் கூட்டிட்டு கடந்து வராரு. இவங்க கடந்து வருகிறதான தேசம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த தேசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் என்ற தேசத்திலிருந்து கல்தேயர் பட்டணத்திலிருந்து அந்த கல்தேயர் பட்டணத்திலிருந்து பிரிந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வரும் பொழுது கடந்து வந்துட்டு பிறகு அநேக நாட்களாக அமிதமாக இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசல. ஆனால் ஒரு காலங்கள் கடந்து போகும் பொழுது இப்பொழுது அவருடைய தகப்பனார் மரித்த பொழுது பின்பு தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசுகிற காரியங்கள் தான் நான் வாசித்தோம். அதை மறுபடியும் நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நான் மறுபடியும் வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆமென். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக்கு கொள்வேன் என்று எண்ணினால் அறிவேன் என்றான். அதற்கு கர்த்தர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக குவித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தார். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் ஆதிரும் அவனை மூடப்பட்டது. 17 வாசிக்கலாம். சூரியன் அஸ்தமித்து காரியம் உண்டான பின்பு இதோ புகையிற சூளையையும் அந்த குண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள போதும் அவ்விதமாகவே ஆபிரகாமை அழைத்து தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படிக்காக, அது மாத்திரமல்ல வருகிறதான காலங்களிலே தான் செய்ய போகிறதான மகத்தான பெரிதான திட்டத்தை அவருக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறபடினாலே வெளிப்படுத்தும்படிக்காக இந்த காரியங்களை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் வாசித்த வண்ணமாக கூட பாருங்க, அவரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை செய்யும்படிக்காக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் புறா குன்றையும் இடத்தில் கொண்டு வா என்றார். இது எதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது என்றால், சரி, அதுக்கு முன்பாக பாருங்க, எப்பொழுதும் இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்த்த விதமாகவே எந்த ஒரு மனிதனும் தனக்குத்தானவே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ரட்சிக்கக்கூடிய அந்த மகத்தான தேவனிடத்தில் மாத்திரமே கடந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் பாவத்துக்குள்ளாக கடந்து போகும் பொழுது
நிச்சயமாகவே தேவ சமூகத்தை விட்டு தன்னை மறைத்துக் கொள்கிறதான காரியமானது காணப்படும். ஏன் அப்படின்னா பாருங்க, ஆதாம் பாவத்தில் விழுந்த உடனேயே என்ன பண்ணிட்டாரு, தேவனாகிய கர்த்தர் அந்த சாயங்கால வேலையின் பொழுதிலே கடந்து வரும் பொழுது தன்னை மறைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். அவ்விதமாகவே அநேகர் பார்த்தோன்னா தேவனை விட்டு தன்னை மறைத்துக் கொள்வதற்காக, அதாவது எப்படி சொல்றதுன்னா, தேவ சமூகத்தில் தொடர்ந்து வருவாங்க. அவங்களுக்குள்ள பாவமானது பிரவேசிக்கும் பொழுது அவங்க அறியாமையே என்ன பண்ணுவாங்கன்னா தேவ சமூகத்திற்கு வருவது தடைப்படுகிற காரியமாய் காணப்படும். கொஞ்சம் கொஞ்சமா எப்பவுமே பிசாசு பார்த்தோன்னா ஒரே டோட்டலாக நிறுத்தவே மாட்டான். கொஞ்சம், ஏன்னா சர்ப்பமானது எவ்விதமாக பிரவேசிக்குன்னா கண்ணுக்கே தெரியாது. மிகவும் தந்திரமான ஒரு மனிதனா அவன் இருக்கிறான். மனிதனா இப்பொழுது ஆவியா இருக்கிறான். அப்போ அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கே தெரியும். ஆதாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, தேவன் வரும் பொழுது ஆதாம் பார்த்தோன்னா தேவனை வரவேற்பார். இப்போ பாவமானது பிரவேசித்த உடனேயே தன்னை முழுவதும் மறைத்து கொள்ளாது. ஆனால் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆதாம் தான் தேவனை தேடி போயிருக்கணும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் பாருங்க, தேவனுடைய தன்மைகள் அந்த ஆதி முதற்கொண்டு அந்த மட்டும் மாறவே மாறாது. அவர் பாவம் செய்த உடனேயே ஆதாமே ஆதாமே என்று அவரை கூப்பிடுவதான காரியமானது காணப்படும். ஏன் அப்படின்னா எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர். ஆனால் மனிதனுடைய சுபாவங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாவமானது உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவங்க அறியாமையே செய்திக்கு வரட்டும், செய்தியுடைய முன்பு இருந்த போல செய்தியுடைய ஐக்கியமானது காணப்படாத ஒரு காரியமாக காணப்படும். ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும். எப்படி இருக்குன்னா அவங்களுக்கே தெரியாது தனக்குள்ளாக பாவமானது பிரவேசித்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எப்பொழுதும் எந்த ஒரு காரியமும் பாருங்க, பாவமானது இருக்கிற எந்த ஒரு நபரும் தேவ சமூகத்தை விட்டு தன்னை எப்பொழுதும் மறைத்துக் கொள்கிறதான காரியமே காணப்படும். ஆனால் அபிதமாக தீர்க்கதரிசி சொல்கிறார், எந்த ஒரு மனிதனும் பாவத்திற்கு உடன்படும் பொழுது, ஏன் அப்படின்னா அந்த பாவமானது பரிசுத்தத்திற்குள்ளாக நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா மகா பரிசுத்தம் உள்ளவர் அவர், மகா மேன்மை உள்ளவர் அவர். அப்போ ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அது வித்தா இருந்துச்சுன்னா உணர்த்துதலை தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, அநேகர் பார்த்தோன்னா வரலாம், வார்த்தையை கேட்கலாம், அதிகமா வார்த்தை குறித்து பேசலாம். ஏன் அப்படின்னா அது ஞானத்தின் அடிப்படையிலே காணப்படும். ஆனால் வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்து, அதாவது அந்த மனிதனாகவே இந்த ரட்சிக்கப்பட முடியாது. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது எந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ரட்சிக்கக்கூடிய அவரிடத்திலே கடந்து வரும் பொழுது முதலாவது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பார்த்தோன்னா மனம் திரும்புதலை தருகிற மகத்தான தேவனா இருக்கிறார். மனம் திரும்புதலை தரும் பொழுது பாருங்க, மறுபடியும் பிறத்தல் அனுபவத்தை தருகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, அந்த மறுபடியும் பிறத்தல் அனுபவமானது என்னன்னா, ஒவ்வொரு காரியமும் நாம் செய்யும் பொழுது அது தவறு என்று சொல்லக்கூடிய ஒன்று அவருக்குள்ளாக காணப்படும். அநேக காரியங்கள் இருக்கு பாருங்க, அநேக காரியங்களை செய்து அது அவங்களுக்கு சரியாக காணப்படும். ஆனா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஒருத்தர் சொல்றார், அதாவது ஒருத்தர் தீர்க்கதரிசி சொல்றார், தீர்க்கதரிசி அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்காரு. ஐயா, இந்த மாதிரி பார்த்தோன்னா நான் ஒரு தரிசனத்தை கண்டேன், அந்த தரிசனத்தின் அடிப்படையில் நான் அதிகமாக ஜெபம் பண்ணேன், அதிகமாக ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினான்னு சொல்லிட்டு அந்த நபர், அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அப்படியா, ஓ அருமை, அது நல்லது தான், ஆனால் அது தவறுன்றாரு. என்ன ஐயா, சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே தரிசனமாக இருந்தது, நான் பார்த்தேன், நான் செய்தேன், ஆனால் அது வார்த்தையின் அடிப்படையில் இல்லவே இல்லை. அப்போது எந்த ஒரு காரியமானாலும் வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமல் போனால் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது தவறு அப்படி சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு சகோதரன் சொல்றாரு, ஐயா அவர்களுடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் மனம் திரும்பினாங்க, அநேகர் கடந்து வந்தாங்க அப்படி சொல்லும் பொழுது சரிதான், நல்லதுதான். ஆனாலும் துவக்கமே சரியில்லாத இருக்கும் பொழுது எப்படி வார்த்தை அடிப்படையில் அவங்க சரியில்லாத இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, என் வாழ்க்கையில் நான் அதிகமான விசுவாசத்தை வைத்திருந்தாலும் அந்த விசுவாசமானது வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமல் போனால் என்னுடைய விசுவாசம் தவறு. அப்போ வார்த்தை இல்லாமல் எது ஒன்றும் மகத்தானது அல்ல, வார்த்தையே மகத்தானது. எந்த ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக சமயங்களில் அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் நடந்திருக்கும் பொழுது அது வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமல் போனால் அது தவறு தான் சொல்றாரு தீர்க்கதரிசி. அப்போ வார்த்தையே சிறந்த ஒன்று, வார்த்தையே மகத்தான ஒன்று, வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று அப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா
அப்போ அநேகர் கடந்து வரலாம், அநேகர் அதிகமான காரியங்களை பேசலாம். ஆனால் வார்த்தையின் அடிப்படையில், வார்த்தையின் ஒழுங்கிற்குள் அவர்கள் இல்லாமல் போனால் அவருடைய ஜீவியங்கள் நிச்சயமாகவே அது வீணாகத்தான் காணப்படும். அப்போ எந்த ஒரு மனிதனும் தான் எவ்விதமாக இருக்கிறான் என்று மற்றவர்களை பார்ப்பது அல்ல, தன்னைத்தானே பார்த்து தனக்குள்ளாக அந்த வார்த்தை. இப்போ பாருங்க, வார்த்தையானது இருக்கிற எந்த ஒரு நபரும், தட் இஸ் ஹம்பிள்னஸ். பாருங்க, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான இந்த பூமிக்கு கடந்து வரும் பொழுது அவர் எவ்விதமாய் காணப்பட்டார்? தேவத்துவத்தின் மகத்தான பரிபூரணம் எல்லாமே அவருக்குள்ளாகவே இருந்தது. அவர் ஆனால் என்ன பேசணுமோ அதை தான் பேசினார், என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சார். ஏன்னா அவருக்குள்ளாக இருந்த வழிநடத்துகிறதான ஒன்று அவரை வழிநடத்தினதா இருந்தது. பாருங்க, அநேக சமயங்களிலே கூட நம்ம அருமையான ஞானமுள்ள காரியத்தை நாம் செய்யக்கூடும், அருமையான ஞானமாய் பேசக்கூடும். பாருங்க, தீர்க்கதரிசியானவர் சொல்லும் பொழுது, செய்தியில் சொல்லும் பொழுது, செய்தியானது இஸ்ரவேலும் சபையும் பாகம் 1 இருக்கு. சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில கடந்து வரும் பொழுது, அங்க இருக்கிறது இப்போ தேவனாகிய கர்த்தர் கடந்து வரும் பொழுது, இப்போ அநேக சாஸ்திரிகள் கடந்து வந்து, தேவனாகிய கர்த்தர் பிறந்த பொழுது அந்த சாஸ்திரிகள் கடந்து வந்து யூதருக்கு ராஜாவாகி பிறந்திருக்கிறார் சொல்லிட்டு அங்க இருக்கிறதான அந்த பரிசை சதிசேர் இடத்துல கேட்கும் பொழுது, அங்க இருக்கிற ராஜா இடத்துல சொல்றாங்க, அவங்க ஞானவான்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் எங்க பிறப்பான்னு சொல்லிட்டு சரியாக அவர்கள் வந்து யூதாவில் பெத்லகேமில் சொல்லிட்டு பிறப்பார் சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, அந்த அளவுக்கு ஞானம் உள்ள மக்கள், அந்த அளவுக்கு ஞானம் நிறைந்த ஜனங்கள் அவரிடத்துல தான் தேவன் வராரு. ஆனால் அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. ஏன்னா வார்த்தை அந்த அளவுக்கு ஹம்பிள்னஸ். வார்த்தையானது எந்த ஒரு நபருக்குள்ளாக இருக்கும் பொழுதும் அது எப்படி, அது யாருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அவங்க தான் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, அப்பேற்பட்டதான வார்த்தையானது அவரிடத்துல கடந்து வருது, யாரால விலகி கொள்ளவே முடியல. அது அந்த காலத்துல எவ்விதமாக காணப்பட்டதோ இந்த காலத்திலும் அதே விதமாகவே தேவனாகிய கர்த்தர் தன் வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா, வார்த்தையை கவனிக்கிறது இல்லை, பார்க்கப்பட்டதான அந்த நபரை பார்க்கும் பொழுது எல்லாரும் விழுந்து போகலாய் காணப்படுகிறார்கள். அப்போ வார்த்தையானது அநேக ஞானமான்களுக்கும் கல்வியான்களுக்கும் அது நிச்சயமாக மறைக்கப்படும். யாருக்கு அதற்கென்று நியமிக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு மாத்திரமே அது நியமிக்கப்படுகிறதா இருக்கிறது என்று தீர்க்கதரிசியானவர் அமிதமாக சொல்லிக்கொண்டு கடந்து வருகிறார். ஆகையால் வார்த்தையே மகா பிரதானமான ஒன்று. பாருங்க, நம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்களும் செய்யலாம், ஓடலாம், பண்ணலாம், எந்த ஒரு காரியங்களும் செய்யலாம். ஆனால் அது வார்த்தைக்கு சரியாக இருக்கும் பட்சத்திலே அது சரியானது. வார்த்தைக்கு சரியாக இல்லாத பட்சத்திலே நம்ம எவ்வளவு ஓடினாலும் அது ஒன்றுத்திற்கும் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இந்த காரியங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விளைநிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு விளைச்சலானது, இப்போ ஒரு விளைநிலமானது காணப்படும் பொழுது அதில் இருக்கிறதான விளைச்சல் என்னதென்று கண்டுபிடிப்பதற்கு, அது எவ்வளவு மகசூல் தரும் என்று கண்டுபிடிப்பதற்கு, அது என்ன கனியை தரும் என்று கண்டுபிடிப்பதற்கு முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது அதோட வித்தை கவனித்தா போதும். பாருங்க, ஒரு விளைநிலமானது இருக்குது, அந்த விளைநிலத்தில் விளைச்சலானது காணப்படும் பொழுது அந்த விளைச்சலுடைய கனி எவ்விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் போகும்போது, அது துவக்கத்தில் நீங்கள் போயிட்டு அது விதையினுடைய கனி எவ்விதமாக இருக்குதோ அதே விளைச்சல் தான் அது தரும். ஒன்றும் இல்லை, தேவனுடைய வித்தானது உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது அது வார்த்தையை தான் பிறப்பிக்கும். வேற வித்தானது இங்க இருந்தா கூட அது எப்படி பிறப்பிக்கும்னா, பேசுவது வார்த்தையாக காணப்படும், செயலானது வேறு விதமாக காணப்படும். அப்போ வித்தின் காரியங்கள் தான் முக்கியமானது. இப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாக அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அநேக அவருக்கென்று பிள்ளைகளை அவர் வந்து பார்த்தோன்னா, இப்போ பூமியானது சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தன் பிள்ளைகளை அவர் பேசி அழைக்கிறார். அவங்க அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ளாக மண்ணிற்குள்ளாக படைத்திருந்தார்கள். நீ கடந்து வா என்று அழைக்கிறான்னு சொல்றாரு. பாருங்க, நான் மண்ணுக்குள்ளாக கிடந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்லும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆதாமை எவ்விதமாக எடுத்து பயன்படுத்துகிறார்? எதிலிருந்து எடுக்கிறாரு? மண்ணிலிருந்து தான் எடுத்து பயன்படுத்துகிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆதாம் என்ன பண்றாருன்னா, மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்குகிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் வந்து பார்த்தோன்னா மண்ணுக்குள்ளாக
பேசி சிட்டிக்கிறார். அவங்களை பார்த்தனா கடந்து வரும்படிக்கு செய்கிறார். அவங்க ஒவ்வொரு காலங்கள் கடந்து வரும் பொழுது கடந்து வருகிறார்கள். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஒன்றை தருவாரானால் அது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு காரியமானாலும், எந்த ஒரு சூழ்நிலையானாலும் வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நம்மளால் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பட்சத்தில் அது தவறாய் காணப்படுகிறோம். இப்போ பாருங்க, இந்த காரியங்களை குறித்து நாம் கடந்து போகலாம். இஸ்ரவேல் சபையும் 1ஆம் பாகத்தில் 52வது பேஜில் 51, நீங்கள் அறிந்திருந்த ஒரு நேரம் இங்கு இருந்தது, உங்களுடைய சிந்தையானது அதற்கு அந்தகாரப்பட்டிருந்தது. தாம் முன்பிருந்ததை அறிந்தவராயிருந்த ஒரு மனிதன் மாத்திரமே பூமியில் இருந்தார். அவர்தான் இயேசு. அவர், பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்றார். அவர் மனித உரு எடுத்த தேவனாக இருந்தார். அவர் அங்கே பின்னால் சென்று அது என்னவா இருந்தது என்பதை அறிய முடிந்தது. ஆனால் நம்முடைய சிந்தைகளோ அங்கே அந்தகாரப்பட்டிருந்தது. ஆனால் நாம் நியமிக்கப்பட்டிருந்தோம், முன்குறிக்கப்பட்டிருந்தோம். முன்குறிக்கப்படுதல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? எதையாவது முன்குறிப்பது என்பது தேவனால் முன்னரே பார்க்கப்பட்டது என்பதாக இருந்தது. ஆமென். பாருங்க, நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல், எபேசியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆமென். இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, அவ்வளவு போதும். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். அப்போ தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் என்று சொல்லும் பொழுது அவர் தனக்கென்ற ஒரு கூட்டத்தை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் முன்னறிந்து முன்குறிக்கிறார். அவ்விதமாக நாம் பார்க்கும் பொழுது யோபு 7:37 போகலாம். சரி, விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. 38:7. அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை உலகம் தோன்றுவதற்கு முன்பாக முன்னறிந்து முன்குறித்த மகத்தான தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவ்விதமாக அவர் காணப்படும் பொழுது நம்முடைய சொந்த பரிசுத்தம் அல்ல. நல்லது, நீங்கள் சகோதரன் பெண்ணாமே உமக்கு பரிசுத்தத்தில் விசுவாசம் உண்டா என்று கேட்கலாம். நிச்சயமாக என்னுடையதில்லை.
அவருடைய பரிசுத்தத்தில் என்னுடைய பரிசுத்தம் ஒன்றும் கிடையாது. அவருடைய பரிசுத்தமே பரிபூர்ணமாய் உள்ளது. நல்லது, அப்படியான நீங்கள் குடிக்கலாம் என்றோ அல்லது என்றோ நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கலாம். இல்லை, நான் ஒருபோதும் அவ்விதம் கூறவே இல்லை. பாருங்கள், கோதுமை விதை கோதுமை மாத்திரமே பிறப்பிக்க முடியும், அது முச்செடி பிறப்பிக்க முடியாது. எந்த ஆசையும் அங்கே அதற்குள் இருக்காது. முச்செடிகளை பிறப்பிக்கும்படியான எந்த ஜீவனும் அதற்குள் இல்லை. நாம் கிறிஸ்து இயேசுக்குள் இருப்போமானால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. பாருங்க, விதையானது சொல்லப்பட்ட விதையானது அதற்குள்ளாக இருக்கிற கனியை தான் பிறப்பிக்க முடியும். அது பார்த்தோன்னா அது உயர்ந்த இடத்துல வைத்தாலோ அல்லது மகத்தான பெரிய சர்ச்சில் உட்கார்ந்தாலும் அதற்குள்ளாக என்ன சுபாவம் இருக்கிறதோ பாருங்க, எந்த விதையும் ஒரு சுபாவத்தையும் ஒரு தன்மையும் ஒரு கனியை பிறப்புகிறதா இருக்கிறது. எந்த ஒரு விதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த வித்துக்குள்ளாக என்ன சுபாவம் தன்மை இருக்குதோ அதுதான் வெளிப்படும். அப்போது அது ஒரு வித்தாக இருக்கிறது, அதாவது விதையாக இருக்குது. அப்போது ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற தன்மையானது அதே தான். அவருக்குள்ளாக என்ன வித்தின் தன்மை இருக்குதோ அதை தான் அந்த மனிதனானவர் வெளிப்படுத்த முடியும். அதை யாராலுமே மாற்ற முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லும் பொழுது பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ளபடியே என்று சொல்லும் பொழுது பாருங்க, பிதாவாகிய தேவன் நம்மை கண்டார். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் கண்டார். பாருங்க, மகத்தான தேவனாகிய கர்த்தர் அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை காணும் பொழுது எவ்விதமாய் கண்டிருப்பார்னா, அவங்க மேலே பார்த்தோன்னா பரிசுத்தமான, அதாவது எப்படின்னா கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது வார்த்தைக்குள்ளாக நம்மை காணும் பொழுது அதே வார்த்தையாக தன் பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை அறிந்த மகத்தான தேவன் அவர் வார்த்தையானது எவ்விதமாய் கனி கொடுக்குமோ அதே கனிகள் தான் நாம் தர வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, நான் இப்போது அநேக காரியங்களை குறித்து சொல்லி வருகிறார். இப்போது இது பார்க்கும் பொழுது நல்லது, இதை செய்யும் பொழுது நான் என்னை குற்றவாளி தீர்க்கவில்லை, அதை செய்யும் பொழுது உலகத்தின் காரியங்களை செய்யும் பொழுது அதை என்னை குற்றவாளி தீர்ப்பதில்லை என்று அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனால் தீர்க்கதை சொல்லும் பொழுது, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு இல்லவே இல்லை என்பதற்கு அது ஒரு உறுதியான அத்தாட்சியாக இருக்கிறது. அப்படியான நீங்கள் ஒரு காலம் மறுபடியுமாய் பிறந்திருக்கவில்லை. அநேக தவறுகளையும் குற்றங்களையும் மீறுதலை செய்துவிட்டு அது என்னை குற்றப்படுத்தலையே, நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை என்று சொல்லும் பொழுது அப்போ அவங்க பார்த்தோன்னா மனம் திரும்பவே இல்லை, மறுபடியும் பிறத்தல் அனுபவத்தை பெறவே இல்லை என்று தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார். பாருங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறேன் எவனோ அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. அவ்விதமாகவே அநேக காரியங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த காரியங்கள் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்குள் மறித்து அந்த சுபாவமானது வெளியே போகும்போது அங்கே உள்ளே வேறொரு நபர் இருக்கிறார். அது மாத்திரமே பிறப்பிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கொண்டு கிறிஸ்துவை போன்ற ஜீவத்தை பிறப்பிக்கிறார். அப்போ வார்த்தையானது நிச்சயமாகவே நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் வார்த்தையின் ஜீவத்தை மாத்திரமே ஜீவிக்குள்ளாய் காணப்படுவோம். பாருங்க, இந்த உலகமானது பாருங்க, நான் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் யாரோ ஒருவர் நல்லது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று அறிவேன், ஏனென்றால் நான் புகைப்பிடிப்பதை விட்டு விட்டேன் என்றார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் அதுவல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அதில் காரணம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னமே உங்களை தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுதான் வேத போதகமாகும். ஆவே, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அது நாமல்ல என்று கண்டுபிடிக்க துவங்குவோம். அது அவராகவே இருக்கிறது. பாருங்கள், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த பூமியில் எவ்வளவாய் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று முற்பட்டாலும், எவ்வளவாய் நாம் அதிகமாய் பிரயாசப்பட்டு நாமே ரட்சிக்க வேண்டும் என்று முற்பட்டாலும் அது எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு பயனடைய முடியாது. ஒரே ஒரு காரியம், உலகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் நம்முடைய பெயர்களை எழுதினால் மாத்திரமே, அவர் நம்முடைய பெயர்களை உலக தோட்டத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டனால் மாத்திரமே தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்ற ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்க, அப்போ பின்னும் கர்த்தர் அவரை நோக்கி,
இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுழித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் அந்த தேசமாகிய கல்தேயருடைய தேசத்தை விட்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு சினேயர் தேசத்திலிருந்து வந்த பிறகு அவன் வேறு பிரிக்கப்பட்டு வெளியே வந்தான். அவனை கவனித்து பாருங்கள். அப்படியே இன்றுள்ள கிறிஸ்துவகளை போன்று இன்னும் அலைத்திருந்து கொண்டிருத்தல் பாருங்கள். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் இடத்தில் கொண்டு வா என்றார். இப்பொழுது நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்வீங்களானால் நாளை தினம் நீங்கள் தொடர்ந்து அதை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நேரத்தின் நிமித்தமாக நான் அதை நேர இடைவெளிகளில் மேற்கோள் காட்டுவேன். ஏனென்றால் நான் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை. நீங்கள் நாளை இரவும் திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள். இப்பொழுது அவன் இந்த கிடாரியையும் வெள்ளாட்டையும் ஆட்டுக்கடாவையும் மற்றும் 2 ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் எடுத்துக்கொண்டு அவன் அந்த ஆட்டுக்கடாவையும் கிடாரியையும் மற்றவைகளையும் துண்டித்து அவர்களை பரப்பி வைத்தான். அவன் காட்டுப்புறாவை அதை துண்டிக்காமல் அங்கே உள்ளே வைத்தான். பிறகு சூரியன் மறைவது மட்டுமாக பறவைகள் அதை நெருங்க விடாமல் பார்த்து கொண்டான். அப்பொழுது அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி தேவன் ஆபிரகாமிடம் அவர் இறங்கி வந்து இப்பொழுது ஆபிரகாமே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு அதை நிரூபிக்கப் போகிறேன் என்றார். பாருங்க, இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் கொண்டு வரும்படி சொல்கிறார். ஆபிரகாமோ அவர் சொன்ன விதமாகவே ஆட்டுக்கடாவையும் கிடாரியையும் காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் எடுத்துக்கொண்டு கடந்து போகிறாரு. கடந்து போயிட்டு அது ஆட்டுக்கடாவை பார்த்தோன்னா 2ஆக துண்டித்து ஒன்றுக்கொன்று எதிராக வைக்கும் பொழுது அதாவது கடந்து போகும் பொழுது இரவின் வேலை வருவதற்கு சாயங்கால வேலையானது கடந்து இரவின் வருவதற்கு முன்பாக அவ்விதமாக இரவின் வேலையை மூடுவதற்கு முன்பாக அவ்விதமாக கடந்து வருது. அப்போ தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே, பின் நாட்களிலே நடக்க போகிறதான காரியத்தை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். அப்போ அவர் கேட்குறாரு, எதனால ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த அடையாளத்தை காண்பிக்கிறார். இந்த அடையாளம் பாருங்க, கவனியுங்கள். பிறகு அவர் இறங்கி தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை ஆபிரகாமுக்கு காண்பித்தார். முதலில் அவர் ஆபிரகாமுக்கு நித்திரை வர பண்ணி, இப்பொழுது ஆபிரகாமே, அதனோடு செய்வதற்கு உனக்கு எதுவும் கிடையாது. பாருங்க, சொல்ற அநேக காரியங்கள் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ வைக்கப்பட்ட அந்த வெட்டப்பட்ட காரியங்களை குறித்து தீர்க்கதரிசியான அதற்கு உண்டான வெளிப்பாடு சொல்லும் பொழுது ஆபிரகாமே என்றார். ஆபிரகாமே என்று கூடும்போது ஆபிரகாமே என்றார். அவர் நித்திரைக்கு உட்படுத்தினார். அதாவது நித்திரைக்கு உட்படுத்து என்று சொல்லும் பொழுது பார்த்தோன்னா மரணமானது சம்பவிக்குது. எப்போ சாயங்கால வேலையின் காரியமானது கடந்து வரும் பொழுது ஆபிரகாமுக்கு நல்லா அயர்ந்த நித்திரையானது கடந்து வரும் பொழுது நான் அதை எவ்வாறு செய்ய போகிறேன் என்று நான் எவ்வாறு என்னுடைய உடன்படியை காத்துக்கொள்ளப் போகிறேன் என்றும் உன்னிடம் காண்பிப்பேன் என்றார். அவர் அந்த மிருகங்களை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கவனிங்கள், ஆபிரகாம் நித்திரைக்கு போன போது மரணமானது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் நிச்சயமாக வந்தாக வேண்டும். மரணமானது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் நிச்சயம் வந்தாக வேண்டும் என்பதையே காண்பிக்கிறது. அதன் பிறகு அவனுக்கு முன்பாக எரிகிற அக்னி சூளை, நீங்கள் வாசித்தன அக்னி சூளையானது பர்னிங் ஃபார்னஸ்ன்னு சொல்லிட்டு கடந்து போன போது எரிகிற அக்னி சூளையானது நரகத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. நரகத்திற்கு போவது என்பது ஒவ்வொரு பாவிக்கும் உரியதாய் உள்ளது. பிறகு அதற்கும் அப்பால் அந்த மலையின் மேல் செலுத்தப்பட்ட பலியின் பக்கமாக ஒரு சிறிய வெள்ளை நிற ஒளியானது கடந்து சென்றது. அது பலியுடைய அந்த துண்டங்கள் ஒன்றின் நடுவே கடந்து சென்றது. அதுதான் உடன்படிக்கை. பாருங்க, அநேக சமயங்களில் உடன்படிக்கை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாகவே உடன்படிக்கை செய்வார்கள். சில பேர் பார்த்தோன்னா ஒரு மிருகத்தை வெட்டி அந்த மிருகத்திற்கு நடுவாக நின்று கொண்டு அதை பார்த்தோன்னா உடன்படிக்கை செய்வாங்க. பாருங்க, ஆனால் கிழக்கத்திய வழக்கம் என்னவென்றால் ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்திற்கு இடையில் நின்று பிறகு எழுதுவார்கள். இங்கே லேவியரமத்தில் நீங்கள் அதை கண்டுகொள்ளலாம். அவர்கள் இங்கே தங்கள் உடன்படிக்கை எழுதுகிறார்கள். அந்த உடன்படிக்கையானது இந்த மரித்த மிருகத்தின் மேலாக வைத்து 2ஆக கிழிக்கப்படுகிறது. அவர்கள் இந்த உடன்படிக்கையை முறித்து போடுவார்களானால் அவருடைய சரீரங்களும் இந்த மரித்து போன மிருகத்தைப் போல இருப்பதாக என்று அவர்கள் இந்த மரித்த மிருகத்தின் மேல் வைத்து உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள்.
உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது எவ்விதமாக அந்த மிருகமானது கிழிக்கப்படுகிறதோ அவ்விதமாகவே இவர்கள் கிழிக்கப்படுவார்கள் என்று அநேக சமயங்களில் உடன்படிக்கை விதமாக ஏற்படுத்துகிறாங்க. இப்போ பாருங்க, கர்த்தாவே நீர் அதை எவ்வாறு செய்ய போகிறீர், எப்படி என்று நான் உனக்கு காண்பிப்பேன். அந்த துண்டங்கள் பிரதித்துவம் வகித்த இடமாகிய அந்த மலைப்பகுதியின் மேல் அவர் அவனுக்கு காண்பித்தார். அவைகள் ஒன்றுக்கொன்று சுத்தமான மிருகமாக இருந்தது என்றும் அது இயேசு கிறிஸ்துடைய பலியையே குறிப்பிடுகின்றன. பின் நாட்களிலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்விதமாக பலி செலுத்தப்பட போகிறார் என்பதை குறித்து அடையாளமாகவே ஆதியாகமத்திலே ஆபிரகாமுக்கு அதை காண்பித்தார். பாருங்க, ஒரு சுத்தமான மிருகமானது என்றும் அது இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை குறிப்பிடும் என்றும் இங்கே உள்ள எந்த வேத பண்டிதரும் அறிவார்கள். அவரே அந்த ஆட்டுக்கடாவாக இருந்தார். அதனூடாக தீட்டு கழிக்கும் ஜலத்தை, வாட்டர் ஆஃப் செப்பரேஷன், நீங்கள் கொண்டிருந்த போது அந்த தீட்டு கழிக்கும் ஜலம் உண்டாக்கப்பட்ட கிணறியாக அவர் இருந்தார். இப்பொழுதும் நாம் ஜலத்தினாலே தீட்டு கழிக்கும் வார்த்தையினாலே, வார்த்தையின் மூலமாக அதை விசுவாச கழுவப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த புறாவும் காட்டுப்புறாவும் தெய்வீக சுகமளித்தலாக இருந்தது. ஆபிரகாம் எடுத்து சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த காட்டுப்புறாவை எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு, அது அவருக்குள்ளாக இருந்த தெய்வீக சுகமளித்தலாக இருந்தது. அவை எல்லாமும் கிறிஸ்துவுக்குள் இருந்தன. ஆமென். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பின் நாட்களில் எவ்விதமாக தன் மக்களை மீட்க வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு அதை அடையாளமாக, அதாவது எவ்விதமாக சொல்றதுன்னா ஒரு நிழலாக வைத்தார். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு ஒரு நிழலாகவும் புதிய ஏற்பாடு அதற்குண்டான பொருளாய் காணப்படும். தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரானால் நீங்கள் பாருங்க, எந்த ஒரு பேட்டர்னும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா தான் புதிய ஏற்பாடே விளங்குகிற காரியமாக இருக்கும். எந்த ஒரு பேட்டர்னும் பாருங்க, இப்போ எந்த ஒரு விதையோ அதனுடைய விதை அதனுடைய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியான கூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் கூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்கப்படவது என்றார். அவர் எப்பொழுதும் மாறுகிற தேவன் அல்ல நம் தேவன். எந்த ஒரு காரியத்தை சொல்வாரானால் அவ்விதமாகவே செய்கிற மகத்தான தேவன். அது மாத்திரமல்ல, தன் வழிகளிலே அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும், நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு அடையாளங்கள் எடுத்தாலும், மேலோட்டமான காரியங்கள் எடுத்தாலும் அதனுடைய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் விளங்கும். ஏன், அது சரியாக ஒரே நேர்கோடு போல காணப்படும். அவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்விதமாக தன் மக்களை இப்போ பாவமானது உள்ளே பிரவேசித்த நிமித்தமாகவே தன் மக்களை மீட்கும்படிக்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தன் குமாரனை, அதாவது தன் குமாரன் என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் தன் குமாரனை மக்களை மீட்கும்படிக்காக அவரே இறக்கி வருகிறார். என்னன்னு, ஒரு குமாரன் என்ற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு பிதாவாகிய தேவன் கடந்து வருகிறார். பாருங்க, ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவானவர் பார்த்தோன்னா ஆட்சி செய்யும் பொழுது அநேக மக்கள் எவ்விதமாக இருக்கிறாங்க, எவ்விதமான தன்மையுடையவர்களாக இருக்கிறாங்க, நம்முடைய நாடு நலமாய் காணப்படுகிறதா, எவ்விதமாக இருக்கிறாங்க, மக்களுடைய பொருளாதாரம், அதாவது மக்களுடைய குடும்பங்கள் எவ்விதமாக இருக்கிறது, மக்களுடைய குடும்பங்கள் எவ்விதமாக நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் விருப்பம் கொள்கிறாரு. கொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது அதை குறித்து அறிவிப்பதற்கு அநேக மந்திரிமார்கள்லாம் கூப்பிடல, நாம என்ன பண்ணலாம், அவங்க எவ்விதமாக இருக்கிறாங்க, எவ்விதமாக நடக்கிறாங்க, அவங்களுடைய தன்மைகள் எவ்விதமாக இருக்கிறது, எவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ராஜாவானவர் தன்னுடைய மக்களுடைய பிரச்சனைகளை அறியும்படிக்காக இப்போ அவர் என்ன வரணும்னா, அவங்களோடு கூட அவங்க வருவதற்கு ஒரு குடியானவனை கூட கடந்து வரணும். ஏன்னா ராஜாவோட ஸ்தானத்தில் வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே டோட்டலாக மாறிடும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய எல்லா மகிமையும் அந்த சிங்காசனத்தில் வைத்து விட்டு ஒரு குடியானவன், இந்த பூமி, அதாவது அந்த நகரத்தில் வாழ்ந்ததான ஒரு குடியானவன் எவ்விதமாக இருக்கிறாரோ அதே விதமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கடந்து வருகிறார். கடந்து வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜாவுடைய காரியங்கள்லாம் அவருக்குள்ள காணப்பட முடியாது. அவர் ராஜா தான், ஆனால் என்னன்னா
ஒவ்வொருடைய மனிதனுடைய தன்மைகள், ஒவ்வொருடைய மனிதர்கள் நம் நாட்டிலே எவ்விதமாக ஜீவிக்கிறாங்க, எவ்விதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த குடியானவன் அவங்களோடு கூட பழகிறாரு, அவங்க புசிக்கிறதான ஆகாரத்தை புசிக்கிறாரு, அவங்க படுக்கிறதான இடத்துல படிக்கிறாரு. யாரு? ராஜா தான். அதே தேவனாகி கர்த்தரும் மகத்தான தேவன் தன் பிள்ளைகள் எவ்விதமாக மரணத்தினாலும் மறித்து கொண்டிருக்கிறதான ஜனங்களை மீட்கும்படிக்காக பிதாவாகிய தேவன் இனத்தான் மீட்பதாக கடந்து வருகிற காரியமாக இருக்கிறது. அதை தான் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார். தான் என்ன செய்ய போகிறேன், தான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு காரியத்தை பின் நாட்களில் நடக்க போகிறதான காரியத்தை காண்பிக்கிறார். அவ்விதமாகவே காண்பிக்கும் பொழுது, அது ஆபிரகாமுக்கு காண்பிக்கும் பொழுது பாருங்க, அடுத்தபடியாக என்ன செய்கிறாரு, தேவன் என்ன செய்ய போகிறார் என்று அங்கே அவர் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். சூரியன் அஸ்தமித்து சூரியனானது மறைந்து கொண்டு பூமி மேல் மந்தாரமான போது அவர் என்று சொல்லும் பொழுது பிராக்கெட்ல கிறிஸ்துவை அங்கே சுக்குனராக கீழ்த்தெறிந்து, அதோ அங்கே வானங்களும் பூமிக்கும் இடையில் கொல்லப்பட்ட தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை ஈசாக்கின் சந்ததி வழியாக பிறப்பிக்கப் போகிறார் என்பதை அவர் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். தேவன் அவருடைய ஆத்மாவை அவர் விட்டு பறித்தெடுத்து பூலோகத்தின் குடும்பங்களோடு ஒரு உடன்படிக்கை எழுதினார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அந்த வெளியேற பெற்ற கலப்படமற்ற இரத்தமானது இம்மானுவேலின் இரத்த நாணங்களிலிருந்து சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கும் போது அவர் அந்த ஆத்மாவை அவரை விட்டு கிழித்து போட்டார். பாருங்க, மகத்தான தேவன், மகா மேன்மையுள்ள தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிற தேவன், எல்லா காலங்களையும் வேலைகளையும் எல்லாவற்றையும் அறிந்த அந்த மகத்தான தேவன் தன் பிள்ளைகளை மீட்கும்படிக்காக தான் செய்ய போகிற அந்த மகத்தான மகா மேன்மையுள்ள அந்த காரியத்தை தன் விசுவாசின் தகப்பனாகிய அந்த ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார். அவர் சொல்லும் பொழுது பாருங்க, கலப்படமற்ற இரத்தமான இம்மானுவேலின் இரத்தங்கள் நாளிலிருந்து சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் அந்த ஆத்மாவை அவரை விட்டு கிழித்து போட்டார். அவர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்க, யோவான் 6:32-40 வரையும் வாசிக்கலாம். Praise the Lord. Praise the Lord. Amen. 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 Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பிதாவுடைய சித்தத்தை இவர் செய்ய வேண்டுமானால் நிச்சயமாக அந்த கல்வாரிக்கு கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படிக்காகவே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கல்வாரியிலே கடந்து போவதை உண்டாயிருக்கிற காரியங்களை அந்த ஆபிரகாமுக்கு அங்கே நீரோட்டமாய் காண்பிக்கிறார். பாருங்க, எப்பேற்பட்ட மகத்தான தேவன் அவர், எப்பேற்பட்ட மகத்தான காரியங்களை செய்யும்படிக்காக பிதாவானவர் என்ன பண்றாருன்னா, அவர் மூலமாக தான் நம்ம மீட்டுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அப்போ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள் என்று சொல்லும் பொழுது பிதாவுடைய சிந்தையில கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டவராக இருந்தார். ஏன் அப்படின்னா,
அது அந்த அடிக்கப்பட்டால் மாத்திரமே அவருடைய பிள்ளைகளை அவர்கள் மீட்டுக்கொள்ள முடியும். அப்போ பிதாவானுடைய சித்தத்தின்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை அவிதமாக அதற்கு ஒப்பு கொடுக்கிறார். அவிதமாகவே யோவான் 8:46 Praise the Lord. Praise the Lord. Amen. போதும். அப்போ என்னிடத்துல பாவம் ஒன்று, அப்போ அவரிடத்துல பாவம் ஒன்றுமே இல்லை. ஆனா பிரமாணமா என்னன்னா பாவம் செய்கிறது தான் அந்த கல்வாரி சிலுவையில கடந்து போக வேண்டும். ஆனா பாவம் அறியாது என்னிடத்துல பாவம் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:21. Praise the Lord. Glory. Praise the Lord. போதும். அப்போ நாம் அவருக்குள் நீதியாகும் பொருட்டு, அப்போ நாம் வார்த்தையாக மாற்றும்படிக்காக பாவமே இல்லாத அவரை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். எவ்வளவு மகத்தான தேவனாகிய கர்த்தர், எவ்வளவு மகா மேன்மை உள்ள அவருடைய திட்டங்கள் பாருங்க. இவ்விதமாக ஆபிரகாமுக்கு தன்னை காண்பித்து பாவமே, அதாவது பாவம் செய்தோர் பாவத்திற்கு உட்பட்டு தொடர்ந்து ஆதாம் ஏவாள் மூலமாக பாவமானது அங்கிருந்து ஸ்டார்டிங் ஆகி தொடர்ந்து கண்டினியூஷனாக வரும்பொழுது அவருடைய திட்டமும் நோக்கமும் பாவம் இல்லாத ஒரு ரத்தமானது இந்த பூமியில் சிந்தப்பட வேணும். அப்போ சிந்தப்படுவதற்கு யார் அதை துவக்க முதல் முடிவு மட்டுமா நான் பார்க்குமானா எல்லாருமே ஆண் பெண் இணைப்பு மூலியமாய் கடந்து வந்தபடினாலே பாவம் இல்லாத ரத்தமானது சிந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அதற்கென்று யாரை நியமிக்கணும்னா எந்த ஒரு மனிதனை நியமிக்க முடியாது. அப்போ தேவனாகிய கர்த்தரே மாம்ச ரூபம் எடுத்து மனிதனாக கடந்து வர வேண்டியதாக இருந்தது. அவர் பார்த்தோன்னா ஆண் பெண் இணைப்பு மூலியமாக பிறக்காத ஒரு மகத்தான தேவனாகிய கர்த்தர். அவர் பார்த்தோன்னா அவர் கடந்து வர வேண்டியதாக இருந்தது. அப்போ பாவமே இல்லாத பாருங்க, என்னில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று யோவான் நாம் வாசித்தோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. யார் எப்படிமே செய்ய முடியும்? எந்த ஒரு நபர் விதமாக செய்ய முடியும்? பாவம் அறியாத அவர், பாவமே இல்லாத அவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னுமா கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:22, 23, 24. Praise the Lord. Praise the Lord. ஆமென். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவே அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரியிலே கடந்து போனார். எந்த ஒரு நபரும் செய்யக்கூடாத அந்த மகத்தான மகா மேன்மையான மகா உன்னதமான செயல்களை நமக்காக செய்து முடித்தார் நம் தேவனாகிய கர்த்தர். அதற்கு அடையாளமாக அங்கே ஆபிரகாம் இடத்திலே தான் செய்ய போகிறதான காரியங்களை குறித்து அந்த ஆபிரகாமுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களை பாருங்க. இப்போ இதை நான் வாசிக்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவன் என்ன செய்ய போகிறார் என்று அங்கே அவர் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். சூரியன் அஸ்தமித்து பூமியின் மேல் மந்தாரமான போது அவர் அவரை அங்கே சுக்கு நூறாக கிழித்திருந்து, அதோ அங்கே வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் கொல்லப்பட்ட தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை ஈசாக்கின் சந்ததி வழியாக பிறப்பிக்கப் போகிறார் என்பதை அவர் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். தேவன் அவருடைய ஆத்துமாவை அவரை விட்டு பறித்தெடுத்து
பூலோகத்தின் குடும்பங்களோடு ஒரு உடன்படிக்கை எழுதினார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அது வெளியேற பெற்ற கலப்படமற்ற இரத்தமான இம்மானுவேலின் இரத்த நாளங்களிலிருந்து சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கும் போது அவர் அந்த ஆத்துமாவை அவரை விட்டு கிழித்து போட்டார். அவர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அவருடைய முகம் முழுவதும் பரிகாச உமிழ்கள் நீரினால் நிரம்பி இருந்தது. கொடூரமான நிந்தையின் கிரீடமானது அவருடைய புருவத்தின் மேல் பதிக்கப்பட்டிருந்தது. அவருடைய ஆணிகள் கடவப்பட்டன. அவைகள் பெரிய ரோம ஆணிகளாக இருந்தன. அவருடைய விலா எலும்புகள் அதன் வழியாக தெரிவது மட்டுமாக அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டு இருந்தது. அவள் சிலுவையில் ஆடிக்கொண்டே கதறிக்கொண்டு பாவிகளுடைய மரணத்தில் மரித்து கொண்டிருந்தார். பாவிகளுடைய மரணத்தில் அவர் மரித்து கொண்டிருந்தார். அவர் மரிப்பதற்கு அவர் பாத்திரவான் அல்ல. மரிக்கப்பட வேண்டிய நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டதான காரியங்கள் சாதாரண ஒரு காரியம் அல்ல. பாவம் அறியாத அவரை நாம் நீதியாகும் பொருட்டு பிதாவாகிய தேவன் அவரை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, பாருங்க, நம் வாழ்க்கையில் நம்ம யாராவது ஒத்து குறித்து சொல்லிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 4 பேருக்கு முன்னாடி, இல்லை 10 பேருக்கு முன்னாடி, 100 பேருக்கு முன்னாடி. ஆனால் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் செய்த தியாகமான, அவர் செய்த மகத்தான, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வார்த்தை நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்லிட்டோம்னா அடுத்தது அவங்க சொன்னவங்களுடைய முகத்தை நம்ம பார்ப்பதே இல்லை. இதுவும் அங்கே தெய்வீக தன்மை. அது எத்தனை காலங்கள் இருந்தாலும் இதுவா தெய்வீக தன்மை? அவருக்குள்ளாக இருந்தது தான் தெய்வீக தன்மை. பாவமே இல்லாத அவர், என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்ன அந்த மகத்தான நபர் பிதாவானவர் என்ன பண்றாருன்னா, அவர் நாம் அவருடைய நீதியாகும் பொருட்டு பாவம் அறியாத அவரை அதற்கென்று ஒப்பு கொடுக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, உமது சித்தத்தின்படி ஆகிட்ட ஆண்டவர். எப்பேற்பட்ட தெய்வீகமான, எப்பேற்பட்டதான கீழ்ப்பிடிதல்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அதால் முடிஞ்சது? ஓ லார்ட் ஜீசஸ், அவருடைய வார்த்தைக்கே அவர் கீழ்ப்பிடிந்தார். சில சமயங்களில் தேவனாகிய கர்த்தர் நம்ம சோதிக்கும்படிக்காக யார் ஒருத்தர் மூலியமாக திட்டும்படி செய்வார். ஏன்னா நம்முடைய தன்மைகள் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிற ஜீவன் என்னவா வெளியப்படுகிறது? அது கோதுமையாக இருக்க போதா, இல்லை முச்செடியாக இருக்க போதா? அப்போது ஒரு சம்பவமானது சம்பவிக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்குள்ளாக இருக்கிறதான கனிகள் வெளிப்படும். அவ்விதமாக வெளிப்படும் பொழுது அதை நாம் எவ்விதமாக நமக்குள்ளாக இந்த தன்மையானது வெளிப்படும் பொழுது எப்பொழுதும் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அது நல்லதுன்னு பார்க்க மாட்டோம். ஏன்னா நல்லதுன்னு பார்க்க மாட்டோம்னா, அது நமக்கு எப்பொழுதும் இந்த தன்மையானது இவங்க சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்கன்னு தான் காணப்படும். ஆனால் அந்த தன்மையை, இது எனக்குள்ளாக இருந்தது, அது நானே பார்க்கும்படி தேவன் செய்திருக்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுவதே இல்லை. ஏன்னா ஒரு தன்மையானது, அதாவது ஒரு தன்மையானது நடக்கும் பொழுது மாத்திரமே, இப்போ நிலமானது இருக்குது, அந்த நிலத்தில் என்ன விதையானது விழுதோ அதோடைய கனிகள் தான் முளைப்பிக்கும். இப்போது தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதான நாம் அநேக சமயங்களில் அதாவது நமக்கு பிடிக்காத காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த தன்மையானது வெளிப்படும். எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் பிடிக்காத தருணம் வரும் பொழுது நீ எவ்விதமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு வேறுபட்டே தேவனாகிய கர்த்தர் அனுமதிப்பார். அப்போ அனுமதிக்கும் பொழுது அதை நம்ம பார்க்கும் பொழுது, ஆமாண்டவர் இவ்விதமான காரியங்கள் இருக்குது, நான் இதை சரி செய்து கொள்கிறேன்ற ஒரு தன்மை இருக்காது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்களே, ஏன்னா அவங்க இப்படி நினச்சிட்டாங்களே, என்ன இப்படி நினச்சிட்டாங்களே. ஆனால் இங்கே பாருங்க, பாவமே இல்லாதவர் நாம் தேவனுடைய நீதியாக பொருட்டு நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். மாபெரும் கிருபை தானே இதுங்க. ஏன் அந்த கிருபைக்கு நம்ம தாழ்த்து கொள்ள முடியல? எத்தனை பேர் தான கிருபை தருங்களா இது? இவ்விதமாக நம் தேவனை, அதாவது வசனம் சொல்லும், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லும், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, அநேக சமயங்களில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா,
நமக்கு ஏதாவது ஒரு டிஷ்ஷுனா சமைக்க தெரியாத என்ன ஒரு டிஷ்ஷு செய்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணோம்னா யாருன்னா அது தெரிஞ்சவங்க யாருன்னா சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா அதை கவனமாக கேட்போம். அந்த டிஷ்ஷை எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு கவனமாக கேட்போம். கேட்டுட்டு அது செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோம்ல. அது எப்படி செய்யணும், இப்படி போடணும், இது போடணும், இது போடணும், இது போடணும், அப்படி போடணும், அப்படி போடணும் சொல்லிட்டு கேட்குறோம். அதை போய்ட்டு செய்யும்போது செய்து சாப்பிட்றோம். அப்போது இங்கே மட்டும் என்ன, வார்த்தை கேட்குறோம், கேட்டு செயல் இல்லை. எப்படிங்க மறுமாக்கும் வல்லமையானது கிரியை செய்யும்? அப்போது கேட்கிற மாத்திரமல்ல, தேவனுடைய கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் வார்த்தைகளை கேட்டு வைகளின்படி செய்கிறவனே. அப்போ வருவதும் போதும் வருவதும் போதும் வருவதும் போதும். நம்ம நிச்சயமாக கர்த்தருடைய கிருபையினால இந்த சபையானது ஒவ்வொருவரும் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சுபாவமானது ஒவ்வொருக்குள்ளாக காணப்பட்டிருக்கணும். ஆனால் இன்னுமா அது காணப்படலைன்னா பாவமானது உள்ள பிரவேசித்து தெரியாமே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய சுபாவமே அதை காண்பிக்கும். யாரும் சொல்ல தேவையில்லை. நம்முடைய சுபாவமே இப்போ பாருங்க, ஒரு காரியத்தை கேட்டு நம்ம செய்யும் பொழுது தான் அது சரியான பரிபூரணத்துக்குள்ள வருது. அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்டுனே தான் இருக்கிறோம். எங்க செயல்பாடு எங்க இருக்குது? செயல்பாடு இருக்குதுங்களா? ஏன் செயல்பாடு இருக்குது. செயல்பாடு வரும்பொழுது எவ்விதமாக செயல்படுறோம்? நமக்குள்ளாக ஒரு இருக்கிற காரியத்தை நம்ம செயல்படுறோம். அதுதான் தீர்க்கதரிசியான சொல்றாரு, வார்த்தைக்கு சரியில்லாத எந்த ஒரு காரியமோ அது தவறான காரியம்தான். அப்போ வார்த்தை தான் மகத்தான சிறந்த ஒன்று. நீ எந்த ஒரு காரியங்களும் செய்து கொண்டாங்க அது வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமல் போனால் அது ராங் தான். அப்போ தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். பாருங்க, பாவம் இல்லாத அவர் நாம் தேவனுடைய நீதியாகும் பொருட்டு பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டார். யார் இது செய்யும்? எந்த ஒரு நபராலும் செய்யவே முடியாது. அப்போது ஒரு காரியத்தை நம்மளால் சகிக்க முடியலன்னா இவ்வளோ பெரிய காரியங்களை சுமந்த அந்த மகத்தான தேவன் எவ்விதமாக நினைத்திருப்பார். அவர் இதை பார்த்தோன்னா, இப்போது இந்த மீட்பானது நமக்கு கிடைக்க பெறணும்னா அவர் கல்வாரி சிலுவையிலே கடந்து சென்று தன்னுடைய உதிரமுள்ள ரத்தத்தை சிந்தினால் மாத்திரம்தான் மீட்பானது இருக்குது. ஏன் அப்படின்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மகத்தான பெரிய ரகசியமானது காணப்படுது. ஏன் அப்படின்னா ஆதியாகமத்தில் அந்த ஆதாம் ஏவாள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆளுகைக்குரிய காரியங்கள் எப்பொழுது பாவமானது உள்ளே பிரவேசித்ததோ அது மூல சொந்தக்கார இடத்துல கடந்து போயிடுச்சு. எது? அந்த சிருஷ்டிக்கும் வல்லமையானது, அதாவது அந்த ஆளுகைக்குரிய தன்மையானது அந்த மூல சொந்தக்கார இடத்துல கடந்து போனபடியினால இப்போ அது மீட்கும்படிக்காக எந்த ஒரு நபரும் இந்த பூமியில இல்லவே இல்லை. அப்போ அது மீட்கப்பட வேண்டும் என்றால் எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் கிரயமான ஒரு ரத்தத்தை சிந்தி, அதாவது ரத்தமானது சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அப்போ அந்த வெளிப்படுத்த விஷயம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தோன்னா பிதாவுடைய கரத்தில் அந்த மூல சிருஷ்டிப்பினுடைய சொந்தக்கார இடத்துல அந்த ஆவிக்குரிய தன்மையானது கடந்து போனது. ஆனால் அது யாருக்குரியது? மனிதர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான காரியமானது அது மூல சொந்தக்காரத்தில் போனது. இப்போது அந்த அதிகாரத்தை வாங்கும்படிக்காக யார் இந்த பூமியில் எந்த ஒரு நபரும் பாத்திரவான்களால் இல்லாதபடியினால அதற்கென்று தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய சம்பவமானது அங்கே காரியங்கள் இருக்குது, அது நம்ம அதுக்குள்ள போக வேணாம். அப்போ இவ்வளவு மகத்தான மகா மேன்மையுள்ள தேவனே எல்லாவற்றையும் சகித்தவராய், எல்லாவற்றையும் தாங்கினவராய், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு மிகவுமாய் அந்த அபிலசோடு கூட இந்த பூமியில இருந்திருப்பாரானால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எவ்விதமா இருக்கிறோம்? அவருடைய தன்மைகளை பிரதிபலிக்கிறோமா, இல்லது நம்முடைய தன்மைகளை, சுபாவத்தின் தன்மைகளை பிரதிபலிக்கிறோமா? நமக்குள்ளாக என்ன வித்து தான் இருக்குது? இந்த வேலையின் பொழுதுல நாம் நிதானிக்கலாம். நமக்குள்ளாக என்ன வித்து தாங்க இருக்குது? எப்பொழுதும் நம்முடைய தாய் தகனுடைய வித்தானது இருந்து எப்பொழுதும் அதை கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, இல்லது தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? நம்ம நிதானித்து பார்க்க. எப்பொழுதும் நாம் யாரையும் பார்த்தோன்னா எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க தேவையில்லை, நாம நிதானிக்கலாம். ஏன்னா வசனமானது அபிதமா சொல்லுது, இந்த பாத்திரத்தை நீ பானம் பண்ணும் பொழுது எவனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவுள் என்று நம் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் சொன்ன விதமாக நாம நிதானித்து பார்க்கலாம். இவ்வளோ காலங்கள் நாம் கடந்து வரோம். என்ன பண்ணுறோன்னா நம்ம என்னோட சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இதுக்கு பார்த்தோன்னா நான் அப்படிலாம் இல்லை, என்னோட சேர்த்து சொல்கிறேன். வார்த்தையை கேட்குற, எப்படி சமைக்கும்போது அந்த டிஷ்ஷை குறித்து நல்லா கேட்குறோம், ஆனால் சமைப்பது காரியங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போது வார்த்தை கேட்டுக்கொண்டே நாம் கடந்து போவோம்னால் அது கேட்பது நல்லது. ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் காணப்படாது. ஏன்னா அது வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்த முடியலையே.
நம் தேவனாகிய கர்த்தர் சொல்ற ஒரே காரியமே, என் வார்த்தைகளை கேட்டு அவைகள்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை கூப்பிட்டு இருந்தா எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆகையால் தேவனாகிய கர்த்தர் அவர் விருப்பம். இப்போ பாருங்க, தேவனுடைய சிந்தையிலிருந்து நாம் கடந்து வந்திருப்போமானால் நம்முடைய சிந்தையை செய்வதற்காக, நம்முடைய திட்டங்கள் செய்வதற்காக நம்ம வரல. நாம் கடந்து வந்தது தேவனுடைய திட்டத்தை செய்யும்படிக்காக, தேவனுடைய விருப்பத்தை செய்யும்படிக்காகவே இந்த பூமியில கடந்து வந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, தேவனுடைய திட்டம், பிதாவானவருடைய திட்டம், இயேசுவானவரை அந்த கல்வாரி சிலுவையில் அதாவது பிரித்து கிழிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த எப்படி பழைய ஏற்பாட்டிலே நம்ம அந்த ஆபிரகாம் பலி செலுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருகிறது தான் அந்த பலியின் ஊடாக நம்ம பார்த்தோம். அதை சந்தோஷத்தோடு கூட, ஏன்னா பின்னாக வருகிற மகிமை ஏன் அப்படி ஏற்படுத்தினார்னா, தன்னுடைய மனவாட்டியை அவர் பெற்றுக்கொள்ளும்படிக்காக. எவ்விதமாக பாருங்க, ஆதியாகமத்தில் ஆதாம் தன்னுடைய மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தன் அயர்ந்த நித்திரைக்குள்ளாக போக வேண்டும் என்று சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவர் மரித்தா தான் அங்கே மனவாட்டியானது வெளியே வர முடியும். அப்போ பாருங்க, அதே பேட்டர்ன் தான் இங்கேயும், அதே மாதிரி தான். ஆதியாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதியில் அவர் என்ன பேட்டர்ன் வைத்தாரோ அது எல்லா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, இந்த செய்தியில் சொல்லும் பொழுது, நான் இந்த ஆதியாகம புஸ்தகத்தை கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். 2 வசனத்தை 2 வாரமாக நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய வித்தின் ஆழமானது அதுக்குள்ளாக போய்கொண்டே இருக்குதுன்னு சொல்றாரு. நான் அது வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை தாண்டி நான் போயிடுறோமே, தீர்க்கதரிசன 2 வசனத்தை 2 வாரமாக நான் தியானத்தில் இருக்கிறாரு. எப்படி ஆண்டவர் இது? ஏன்னா இவ்விதமான தியானத்திற்குள்ளாக போகும்போது மாத்திரம்தான் அதுலேருந்தான ஒரு மகத்தான சிறப்பான ஒரு ஆகாரத்தை நாம் புசிக்க முடியும். நிச்சயமாக இந்த செய்தி இவ்விதமாக நாம் கடந்து வராமல் போயிருந்தால் நிச்சயமாகவே இழக்கப்பட்டவர்களாக தான் இருப்போம். நம்ம எப்பொழுதும் வாழ்கிறதான வாழ்க்கை ஜீவித்தை ஜீவிச்சு கொண்டே நான் அக்கறைக்கு கடந்து போயிடுவேன், அக்கறைக்கு கடந்து போயிடுவேன். என்ன கடந்து போக முடியும்? வார்த்தை கேட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தேவ சமூகத்திற்கு குறித்த நேரத்திற்கு முன்பாக வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எங்கே வராங்க? அட்லீஸ்ட் சின்ன ஒரு காரியம். ஏன்னா இவ்வளவு மகத்தான மகா பொக்கிஷத்தை நாம் சவதரித்து கொள்ளும்படிக்காக, மகா மேன்மையான அவர் பொக்கிஷமாகிய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, உலகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் நம்மை கண்டு நம்மை பார்த்திருந்து இந்த செய்தி நமக்கு அளித்திருப்பாரானால் அவருக்கு புகழ்ச்சியாக நாம் ஜீவிக்கும்படிக்காக இந்த பூமியில கடந்து வந்திருக்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு ஒரு காரியங்கள் இல்லாமல் போனால் பெரிய காரியங்கள் என்ன பண்ண முடியும்? பாருங்க, நம் வாழ்க்கை ஜீவித்தில் பிலிப்பியர் அவரை குறித்து சொல்லும் பொழுது, மரண பரிந்து மட்டுமாய் அவருடைய வார்த்தைக்கு அவரே கீழ்ப்படிந்து அங்கே ஒப்பு கொடுத்தார். எந்த ஒரு அம்பல்னஸ் பாருங்க. இங்கே இருக்கிறவங்க கூட சரி, தேவ சமூகத்தில் நாம் எந்த நேரத்துக்கு நாங்கள் கடந்து வரும் பொழுது எல்லா சேரும் ஃபுல்லாக இருப்போம். அப்படியே ஒரு நபர் கூட மிஸ்ஸாகவே இல்லை. அவ்வளோ பேர் ஃபுல்லாக இருப்பாங்க, நிரம்பி இருப்பாங்க. நான் கடந்து வரும் பொழுது 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவ்வளோ எப்படி ஆவியான உள்ளே பிரவேசிக்க முடியும் சொல்லுங்க? ஒரு நபர் கூட இல்லைங்க. ஆவிக்குரிய சபை இதே ஸ்தாபனங்கள் இங்கே போயிருப்பாருங்க, கடந்து போய் பாருங்க. நான் கத்துட்டு கிருபையில வாங்க, மற்ற காரியங்கள் நம்மளுக்கு வேணாம். நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சபை எவ்விதமாக வளர்ச்சிக்குள்ளாக கடந்து போகணும். ஏன் அப்படின்னா, கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம், அதன்படி செய்கிற காரியங்கள் இல்லை. பேசுகளாய் மாத்திரம் இருக்கிறோம், அதுக்குண்டான ஜீவியம் இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அநேக காரியங்கள் பேசினா கூட ஒரு காரியங்கள் பேசி அதில் உத்தமமாக இருந்தால் தேவன் அதை பிளஸ்ஸிங் பண்ணுவார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனுக்கு அதே இடத்தில் அதிகாரியாய் வைப்பார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். பேசுகிறது காரியங்கள் பெரிதான ஒரு காரியம் அல்ல. அநேக காரியங்கள் பேசலாம், ஆனால் ஜீவியத்தில் வெளிப்படுத்து தான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறதான காரியம். எப்படிங்க வெளிப்படுத்துவார்? அவர் வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் ஹோலி கோஸ்ட். அவரை நாம் பெறும்பொழுது மாத்திரமே. எப்படிங்க பெற முடியும்? மனம் திரும்பாமலே நிச்சயமாகவே புதுப்பிக்கவே முடியாது. அப்போ மனம் திரும்புதில் நாங்கள் இவ்வளோ காலங்கள் வந்தாங்கன்னா ஸ்டார்டிங்கில் போயிட்டீங்கன்னா என்ன எப்படி? அதுதாங்க ஸ்டெப்பு. அநேக ரகசியங்கள் கேட்டிருந்தாலும் அந்த தெய்வீக அன்பானது இல்லாமல் போனால் நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம் தீர்க்கதரிசியாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன விதமாய் கூட மனம் திரும்புதல் மகத்தான ஒன்றாக இருக்கிறது. என்னங்க மனம் திரும்புதல்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அநேக காரியங்கள் கேட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டான ஸ்டெப்பு. ஏன்னா ஒருத்தர் சொல்கிறது அது சகிக்க முடியலனாவே அப்போ நமக்குள்ளே என்ன தன்மை தான் இருக்குது. நம்ம மற்ற யாருமே சொல்ல தேவை. நாம நிதானத்தை ஒருத்தர் கடினமாக பேசிட்டு கடினமாக இருந்துட்டோம். அதை சூரியன் மறந்துக்குள்ளாங்க மறந்துட்டு கடந்து போகலாம்ல, வேணுமா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம பார்த்தோன்னா ரோபோ இல்லை, சொன்னால் திட்டிட்டு நீட்டாக போயிட்டு சந்தோஷத்தோடு சிரிச்சிட்டு போகிறதில்ல. அந்த தன்மைகள் இருக்கும். ஆனால் அந்த தன்மைகளோடு கூட தன்மைகளை ஜீவிக்காமல் அந்த தன்மையில் கொஞ்சம் அப்புறம் தள்ளிப்பட்டு அதுக்கடுத்தபடியாக என்ன போகணும்னு சொல்லிட்டு கடந்து போகலாமே. நாம் யாரையும் குறையும் சொல்ல கொட்டும் சொல்ல, கர்த்தருடைய கிருபையினால தேவனாகிய கர்த்தர் நாம் அவருடைய நீதியாகும் பொருட்டு பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்னா நாம் அவருடைய நீதியாகும் பொருட்டு நாம் நம்மாவே இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? அவருடைய நீதியாகும் பொருட்டு நாமும் என்ன பண்ணணும்னா வார்த்தையாகும் பொருட்டு. தேவனாகிய கர்த்தர் வார்த்தையானவர். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போது தேவனாகிய கர்த்தர் வார்த்தையானவர் தன்னுடைய மனவாட்டி எவ்விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனவாட்டியானவள் எப்படின்னா, மனவாட்டியா எப்படி எங்கிருந்து வந்த பாகம்னா அவருக்குள்ளாக இருந்து வந்த பாகம். அப்போ அவருக்குள்ளாக இருந்து வந்த பாகம் எப்படிமா இருக்கும்? எவ்விதமாக அவர் விரும்புவார்? அது போலவே இருக்கணும்னு விரும்புவார். அப்போ அது போல இருப்பதற்கு நாம் பிரயாசப்படலாம். நிச்சயமாகவே நம்மளால் கூடாது, தேவனால் மாத்திரமே கூடும். அது யாரும் மாத்திரமே கூடுனா, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே யாரெல்லாம் முன்னறிந்து முன்குறித்து அவருடைய ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதினாரோ அவங்களால் மாத்திரமே இது கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நிச்சயமாகவே நாம் இருக்கிற வண்ணமாகவே இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மேல் இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டாமோ அவ்விதமாக இருப்பதற்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பிரயாசப்படலாம். கர்த்தருடைய சமூகத்திலே நெருங்கி ஜீவிப்பதற்கு நாம் அவருடைய சமூகத்தில் இரக்கம் பெறலாம். நிச்சயமாக தேவன் அநேகரை அழைக்கல, நம்மை தாமே அழைத்திருக்கிறாரு. நம்மை நோக்கி பார்த்தாருங்க. இதுவே பெரியதான அதிசயங்க. ஏன் அதிசயம்னா, பெரிய பெரிய செல்வந்தர்களையோ பெரிய பெரிய நபரையோ பெரிய பெரிய விஞ்ஞானிகளை பார்க்கல, எளிமையான மக்களை மாத்திரம் நோக்கி பார்த்தார். ஏன்னா எளிமையான மக்கள் தான் அவருக்கு பிரிய இருப்பாங்க என்று தேவன் முன்பாகவே அறிந்து நம்மை நோக்கி பார்த்ததே பெரிதான ஒரு காரியம். அதுவே பெரிதான ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் என்னை நோக்கி பார்த்தாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை தேர்ந்தெடுத்தாரு. நான் அவராக இருக்கும்படிக்கு எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் மாபெரும் அவருடைய ராஜாதிபத்தியத்தின் மகத்தான கிருபையே இரக்கமே அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்தது. அந்த ராஜாவுக்கு எப்பொழுதும் அவருக்கு பிரியமாகவும் அவருக்கு உகந்தவர்களாகவும் எப்பொழுதும் மாற்றி நம்முடைய சுபாவங்களை மாற்றி அவருடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுத்து அனுதினம் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கலாம். கர்த்தர் கொடுத்த இந்த மணி வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நாம் எழுதுண்டு மீதி நேரத்தை நம்முடைய பாஸ்டர் கரங்களை ஒப்பு கொடுக்கலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதிகரமும் உண்டாயிருப்பதாக. நல்லா இருந்ததுங்களா? சும்மா சொல்லக்கூடாது, ஐயாவே சொல்லணும். நல்லா இருந்ததா? மிகவும் நல்லா இருந்தது. எப்பவுமே ருசிக்கிறவர்களுக்கு மட்டுமே ருசியானது தெரியும். நல்லா அருமையாக கொண்டு வந்தது. பயப்படுறாரு நினைக்கிறவங்க, பயந்து பேசுறது. கொஞ்சம் தெளிவாக பேசினார்னா நல்லா வரும். அது ஒன்று தான் அவர்கிட்ட கொஞ்சம் குறைவு. ஒருவேளை நான் உட்காந்துருந்தாலும் அது சாப்பிட்டு செய்ய வேண்டியது தெரிஞ்சால் நான் அப்படி போயிட்டு இருப்பேன். அந்த ஒரு பயம் இருக்கும். சரி, நான் ஒரு சிறு காரியத்தை மட்டும்
இவர் சொன்னதிலிருந்து நீங்கள் புரிந்து ஒரு விஷயத்தை சொல்ல வருது. ஒரு எனக்கு ஒரு 20 நிமிஷம் இருக்குது, பேசலாமா? இது என்னதுன்னு தெரியுமா? தூரத்துலேருந்து யாருக்கும் தெரியல இல்லை? யாருன்னா வந்து இது வாங்கி என்னதுன்னு சொல்லுங்க. வாங்க, இந்த பக்கம் 2 பேரா? அது எதுவும் பார்த்து சொல்றீங்களா? அது பார்க்காம தான் என்னன்னு சொல்லியிருப்பீங்க. இது ஒரு விதை இல்லைங்களா? இந்த விதையை தான் தேவன் துவக்கத்தில் விதைகள் உண்டாக கடவுள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு கனியினுடைய விதைகளும் முதலாவது வரும். பாருங்க, இந்த கனி தேவன் உண்டாக்கல, விதையை தான் உண்டாக்கல. இந்த விதை இவ்வளோடு சின்ன விதை இவ்வளோ பெரிய கனியை கொண்டு வருது. இதுக்குள்ள இந்த சின்ன விதைக்குள்ள இவ்வளோ பெரிய பழங்கு, இன்னொரு பெருசு போட்டு சின்னதை வந்துச்சு. பாய்ந்துட்டியா? இவ்வளோண்டு ஒரு இது சின்ன சின்ன விதை இல்லை, இந்த சின்ன சின்ன விதையில் இவ்வளோ ஒரு பழம். இந்த விதைக்குள்ள இவ்வளோ ஒரு பழம் இருக்குது. இந்த விதையை நல்ல பண்படுத்தப்பட்ட மண்ணில் போட்டீங்கன்னா செடியை முளைச்சி இதே மாதிரி பழத்தை கொடுக்கும். ஆனால் இந்த விதைக்குள்ள இவ்வளோ ஒரு பழம் இருக்குதுன்னு இந்த பழத்தை பார்க்காம இந்த விதையை வச்சு சொல்ல முடியாது. இது செடியா மரமா கொடியான்னு தெரியாது இல்லைங்களா? இந்த விதைக்குள்ள தான் இந்த பழம் இருக்குது. இந்த பழம் மட்டும் இல்லை, இந்த விதைக்குள்ள தான் இந்த கனியினுடைய மரமே இருக்குது. இதுக்குள்ள எவ்வளோ பெரிய மரம், இந்த ஒரே விதையில் எவ்வளோ பழங்க அத்துனேங்குற அந்த மரம் இருக்கிற வரைக்கும் காய்ச்சிட்டே இருக்குது, அத்தனேங்குது இல்லையா? அதே மாதிரி தான் மனிதர்களாகிய நீங்கள். உங்களை தேவன் விதை என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த விதை, இந்த சின்ன விதைக்குள்ள பெரிய மரமும் அதில் இவ்வளோ பெரிய கனியும் இருக்குமானால் நீங்கள் அவருடைய விதையாக இருந்தால் இந்த வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை தானாகவே நீங்கள் கொடுப்பீங்க. இதுக்குள்ள இந்த கனி இருப்பது போல இந்த கனியினுடைய மரம் இந்த ஒரு விதைக்குள்ள இருக்குது. பொட்டன்ஷியலி, அதாவது மறைந்து இருக்கிறது. இதை நிலத்தில் போடும் பொழுது ஒரு பெரிய செடியாக மரமாக வந்து இவ்வளோ பெரிய கனியை கொடுக்கும் இல்லைங்களா? அப்போ வார்த்தையின்படி நீங்கள் அவருடைய விதையாக இருப்பீங்கன்னா பட்சி காமிச்சார் இல்லையா? யோகம் 38:7 படிக்கிற போது உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரித்தார்கள் எழுதியிருக்கும். அப்போ நீங்கள் இந்த உலகம் தோன்றத்துக்கு முன்னமே இது போல ஒரு விதையாக இருந்தீங்கன்னா இந்த விதை, இந்த சின்ன இந்த விதைக்குள்ள பெரிய மரமும், அந்த மரத்தில் இவ்வளோ பெரிய பழம், இவ்வளோண்டு விதையில் இவ்வளோ பெரிய பழம், இதோட பெருசெல்லாம் இருக்குது பார்த்துருப்பீங்க. இந்த சின்ன விதையில் இவ்வளோ பெரிய பழம் கனியும், இதை புசிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வாங்கி சாப்பிடக்கூடியதாக ஒரு கனியாக இது இருக்குமானால் நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவுடைய விதையாக அவர் பேசுகிற போது இந்த விதை வெளியே வார்த்தை சென்று ஒரு விதையாக மாறி அது தரையில் விழுந்து பிறகு அது கனிமரமாக வளர்ந்து பிறகு இப்படிப்பட்ட ஒரு இது போல் எல்லா பழங்களும் எல்லா கனிகளும் எல்லாமே சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்துட்டேன். இது எப்படி அவருடைய விருப்பத்தின்படி இந்த ஒரே ஒரு விதை, இந்த விதையில் பல ஆயிரக்கணக்கான அல்லது கண்கணக்கான பழங்கள் வரப்போகுது. இதை அவர் அதை அப்படி உணர்ந்து இந்த ஒரு சின்ன விதைக்குள்ள அந்த ஜீவனை இது விதைக்குள்ள ஜீவன், அந்த ஜீவன் தான் செடியா வருது. அந்த செடி மரம் ஆயிட்டு இவ்வளவு பெரிய கனியை கொடுக்குது. இந்த விதையை விதைக்கும் போது அது ஒரு பெரிய மரமாகி இப்படிப்பட்ட கனியை கொடுக்கும்னு அவர் அறிந்து இந்த விதையை உண்டாக்கி. நீங்களும்
அவருடைய விதையா இருந்தீர்களா நீங்க வளர்ந்து பெரிய அவர் விரும்புகிற அந்த கனிகளை கொடுக்கிறவளா இருப்பீர்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது, செய்தி சொல்லுகிறது. அதை தான் அவர் விதை என்று சொன்னார். இந்த விதைகள் நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனாகிய கர்த்தர் முன்ன அறிதல். அவருடைய சிந்தையில நம்ம எல்லாரையும் ஒரு உதாரணத்துக்கு ஆபிரகாம் என்று வைத்துக் கொள்வோமே. ஆபிரகாம் உண்டாகல, ஆனா உலகங்கள் தோன்றுவதற்கு முன்னமே அந்த காலத்துல ஆபிரகாம் தோன்றி அவன் என்னெல்லாம் செய்வானோ, இந்த விதையானது தரையில விழுந்து பிறகு செடியாக மாறி மரமாக மாறி இவ்வளவு பெரிய கனிகளை தரும், அந்த கனியுடைய டேஸ்ட் என்னவா இருக்கும் என்று தேவன் அறிந்து இந்த விதையை உண்டாக்கினார். அதே போல ஆபிரகாம் அவன் பிறந்த பிறகு எப்படி அவன் கல்தையர் தேசத்தை வெளியே வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து விசுவாசித்து தன் விசுவாசத்தின் பலனை கொடுப்பான் என்று தேவன் அறிந்து ஆபிரகாம் பிறக்கத்துக்கு முன்னாலேயே ஆபிரகாமுக்குள் இந்த விதைக்குள்ள இருக்கிற வித்தை போலவே ஆபிரகாமுக்குள் தன்னுடைய வித்தாகிய வார்த்தை உள்ளிருந்தார். அவன் பிறந்து வளர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் இப்போ என்ன வாசித்தீங்களோ அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பி இருந்தார். காலங்கள் முடிகிற வரையிலும் என்ன சம்பவம் நடக்குமோ அது எல்லாத்தையும் ஆபிரகாமுக்கு அறிவித்தார். வேத வாக்கியம் ஆதியாகமத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு தன் ரகசியத்தை மறைப்பாரோடு ஒரு வசனம் மறைக்காம எல்லாத்தையும் சொன்னார். அப்போ ஆதியாகமத்தில் வாசிக்கிற எந்த சம்பவமும் பின்னால நடக்கணும் என்று தேவன் விரும்பினார். இந்த ஒரு விதையானது வார்த்தை பேசி இந்த விதை உண்டாகி அது கனிமரமாக தோன்றி கனிகளை கொடுப்பது உண்மையாகவே நம் கண்ணெதிர்க்க நாம் பார்ப்போமானால் நீயும் கூட தேவனுடைய கனிமரம் தான். வேதத்தில் இருந்த அத்தனை பேருமே அப்படிப்பட்டவர்கள் தான். அவர்கள் எப்படிப்பட்ட கனிகளை தர வேண்டும் என்று தேவன் முன்னமே சிந்தித்து இந்த விதையை உண்டாக்கினாரோ அதே போல உன்னையும் என்னையும், அதாவது முன்குறிக்கப்பட்டவர்கள நீங்கள் பிறந்து எந்தெந்த காலத்தில் நீங்கள் பிறப்பீங்களோ அந்த காலத்தில் பிறந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீங்க என்று அறிந்தவராய் அவர் உங்களை சிருஷ்டிக்கிறார். நம்பர் 1. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் அவர் என்ன விரும்பினாரோ அதை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பாவத்தில் தோன்றினபடினால செய்ய முடியாது. ஆகவே அவர் என்ன செய்கிறார், அவருடைய இந்த சின்ன விதையில் இந்த கனி வரணும்னு அவர் விரும்பினது போலவே ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் அவருடைய கனிகளை தர வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவைக்கு போக வேண்டார். அவருடைய விதை, அந்த விதைக்குள்ள இருக்கிற கனி வெளியே வர வேண்டும் இல்லையா? அந்த விதைக்குள்ள என்ன கனி இருக்கும்? ஆவியின் கனிகள் 9. இந்த 9 கனியும் இந்த மரங்களில் உங்களை தான் மரங்களில் விளைவிக்கப்பட வேண்டும் என்று தேவன் அறிந்தார். ஆனால் நீ பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்தபடினால் உன்னால் அதை விளைவிக்க முடியாது. ஆகவே அவர் மறிக்க வேண்டியதா இல்லை. யாரு உன்னை யார் உண்டாக்கினாரோ அவரே ஒரு மனிதனாக கீழே இறங்கி வந்து மறிக்க வேண்டியதா இருந்தது. சும்மா மறிக்கல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதனால அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மறிக்க வேண்டியதா. அவர் மறித்தார் என்று நாம் உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த விதையினுடைய கனிகளை போலவே நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். சரிங்களா? அவர் சொல்ல வந்த செய்தியினுடைய பொருள் அதுதான். நீங்க அந்த கனிகளை தந்தே ஆகணும். இந்த சின்ன விதையில எவ்வளவு பழம் இருக்குது இல்லை? இந்த ஒரே விதை மரம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கனி கொடுக்கும்? கண்கணக்கா கொடுக்கும் என்பதை தேவன் அறிந்து இதை உண்டாங்க. இது உண்மையாகவே எப்படி அது கனிகளை கொடுக்கிறதோ அதே போல நீங்களும் கூட உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவனுடைய சிந்தையில தோன்றி பிறகு முன்குறித்தல் என்றால் எழுதுதல், ஃபோர் நாலேஜ், எழுதுதல். உன் பேரை எழுதுகிறார். நம்ம எழுதும் போது நீ இந்த உலகத்தில் பிறந்து என்னெல்லாம் செய்வ என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்படி செய்வதற்கு உனக்கு ஒரு பலன் வேண்டும், தகுதி வேண்டும். உனக்கு தகுதியோ பலனோ இழந்து போயிட்டோம். அதை திரும்ப அளிக்கும்படி தான் அவர் சிலுவைக்கு போக வேண்டியதா இருக்கு.
உன் பாவங்கள் எல்லாம் சுமக்க வேண்டியதா இருந்தது. இப்போ நீங்க எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக என் பாவங்களை சுமந்து தீர்த்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நீ விசுவாசிக்கும் போது கண்டிப்பா உன் மரமாகிய இந்த மரங்களில் கனியானது கிடைக்கும், கனியானது கொடுக்கப்படும். நீ கனி கொடுப்பாய். கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். கனி கொடுக்காத மரம் எது? ஸ்தாபனங்கள். அவர்களால் ஒரு சின்ன கனி கூட கொடுக்க முடியாது. ஆகவே தேவன் அவர்களை முன் குறித்தார். கனி கொடுக்க வேண்டும் என்று முன் குறிக்கல, அவர்கள் அவ்வளவுதான். ஆனால் ஒரு சுரு கூட்ட மக்கள் மாத்திரமே இந்த கடைசி நாட்களில் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் என்று அவர் அறிந்து விசுவாசித்து, ஆகவே அவர் மறிக்க வேண்டியதாய் தன்னை அர்ப்பணித்தார். புரியுதுங்களா? நீங்கள் கனிகளை கொடுத்து தான் ஆகணும். இப்போ அவர் சொன்ன மாதிரி நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல நீங்கள் உங்கள் சொந்த கருத்தை பயன்படுத்தாமல் நிறுத்துற வரைக்கும் கனிகளை கொடுக்க முடியும். நீங்கள் வார்த்தை ஏற்றுக்கொண்ட போது அந்த வார்த்தையோடு நான் ஜீவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கனிகள் தானாக வரும். அல்லேலூயா. வெறுப்புணர்வு, கோப உணர்வு என்ன சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது இல்லைங்களா? நீ ஒரு கனி வரும். இப்போ இந்த விதை ஒரு கொய்யாப்பழத்தினுடைய விதை, இதை நட்டேன்னா அது வளர்ந்து இந்த பழத்தை அது கொடுக்கும். இந்த பழத்தை கொடுக்கக்கூடிய அந்த வித்து ஜீவன் இதுக்குள்ளே இருக்குது. சின்ன விதைத்தான். இந்த 2 விதையை பார்த்தா 2 செடி வரும். ஒரு விதைக்கு ஒரு செடி. அது வளர்ந்து இந்த இவ்வளோ பெரிய கனிகளை அந்த மரத்தில் கொடுக்கும் என்று தேவன் அறிந்திருந்தார். இது போன்ற ஒவ்வொரு மரங்களையும் அதே போல ஒவ்வொரு காலத்திலையும் அவருடைய பிள்ளைகள் தோன்றி அந்தந்த காலத்தில் தோன்றி எந்த வகையான கனிகளை, இப்போ ஆபிரகாம் எந்த விதமான கனியை கொடுத்தாரு? விசுவாசம் என்ற கனியை கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர்தான் அந்த செடியினுடைய முதல் பாகம். அவர்தான் விசுவாசிகளின் தகப்பன். அவரை போல ஒரு விசுவாசத்தில் சிறந்தவர்கள் வேதத்தில் யாருமே இல்லை. சரிங்களா? விசுவாசத்தை கொடுப்பார் என்று அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவனை உண்டாக்கின போது அவன் தன்னை அறியாமலேயே வெளியேவான்னு சொன்ன வெளியே வந்துட்டார். பிறகு இப்போ நீங்கள் வாசித்த வேத பகுதியின்படி அந்த துண்டங்களை கட் பண்ணி அதை தனியாக பிரித்து நடுவில் நின்றார் ஆபிரகாம். ஏன்னா பின் நாட்களில் இயேசுவானவர் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்கும் பிதாவுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார் என்று அவர் அறிந்தவராக ஆபிரகாம் அதை அறிவித்தார். ஆபிரகாம் அந்த இடத்துல அயர்ந்தனத்தில் உண்டாருன்னு சொன்னா ஆபிரகாம் மரித்து போறான், செத்து போறான். மரித்து அவனுக்கு அநேக விஷயங்களை காட்டுறார். இப்போ நேரம் வந்தாலும் நான் சொல்லலை, அநேக விஷயங்களை அவர் காண்பிக்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறான். பிறகு அவனை திரும்பி உயிர்த்து எழுப்புறார். அது ஒரு பெரிய நல்ல ஒரு சப்ஜெக்ட். அது 15வது அதிகாரம் 7வது வருஷத்துலேருந்து நம்ம பேச ஆரம்பித்தோம். ரொம்ப அருமையாக இருக்கும். சண்டேஸில் பேசும்போது ரொம்ப டாப் மேட்ரு. ஆகவே பிரியமானவர்களே, அங்கே அந்த ஒரு எப்படி ஒரு அந்த ஆட்டு கடாவும் அப்புறம் வேற என்ன கிடாரி மாடா ஆட அதை காட்டுப்புறாவை மட்டும் அறுக்கல. ஏன்னா புறா பரிசுத்தாவிக்கு அடையாளம், அதை அறுக்க முடியாது. இன்னொன்று அந்த அறுத்த அந்த வெட்டின அந்த துண்டங்கள் மேல் பறவைகள் வராதபடிக்கு அவங்க அதை காப்பாற்றுறான். பறவைகள்லாம் பிசாசு. சாத்தானானவன் அந்த துண்டத்தின் மேல் வராதபடிக்கு அல்லது இயேசு கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்டதனால் பிசாசு உன்னை கெடுக்காதபடிக்கு அவர்களை துரத்தினதாக உங்கள் வேதத்தில் பார்க்கணும். அவங்க எப்படி ஒரு சின்ன விதை இவ்வளோ ஒரு பழத்தை கொடுக்கும்னு தேவன் அறிந்து விதைகள் உண்டாக்குறதுன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு கனிமரம் பேர் சொல்லியிருப்பார். ஆப்பிள், அன்னாச்சி, இது அன்னாச்சி பழம் எப்படி வரணும், ஒரு செடியிலேருந்து வளர்க்கணும், இது ஒரு மரமாக வரணும், அப்படி அவர் தீர்மானித்து அதே மாதிரி பேசுகிற போது அந்த வார்த்தை சென்று அந்த விதையை உண்டாக்கினது. அந்த விதையானது தண்ணியில் விழுந்து அந்த வெட்டாந்தரை ஆக்கின பிறகு அது முளைக்க ஆரம்பிக்கும். முளைத்து கனிகளை கொடுத்தது. கனிகளை கொடுத்த பிறகு தேவன் அது நல்லது என்றார். அதே போல ஆவிக்குரிய விதத்தில் நாம் எல்லாருமே தேவனுடைய வித்தா என்று
அவருக்குள்ளிருந்து நீங்க வந்திருந்தா அவருடைய வித்து நீங்க. இந்த விதைகள், இந்த கொய்யாப்பழத்தினுடைய வித்து, இதை நீங்க இது கூட இந்த பழத்தை நீங்க வீட்டில் இருந்து போட்டு பாருங்க, முளைக்கும், செடியா முளைக்கும். இந்த கனிகளை இதே போல கனிகளை தரும். சரிங்களா? அதே போலதான் நீங்களும் தேவனுடைய சிந்தையில இந்த கடைசி காலத்துல பிறக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார். நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. மாத்திரமல்ல, இந்த செய்தியில வர வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானம் இருந்ததினால் நீங்க வந்திருக்கிறீங்க. மூன்றாவது, தேவன் உங்ககிட்ட இந்த சபையில வந்தது மாத்திரம் இல்லை, நீங்கள் கனிகளை தரணும் இல்லையா? கலாத்தியர் 5:22 நான் பார்க்கிற போது 9 கனிகள் இருக்குது. விசுவாசம், அன்பு, ஐக்கியம், இது போன்ற அவைகள்ல நீ தர வேண்டும். இந்த ஒவ்வொரு மனிதர்களாகிய நீங்க ஒவ்வொரு மரம், மணவாட்டி மரம், ஒரு மரம் என்று இருந்தால் அந்த கனி இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே நீ மணவாட்டிய மரமா இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார். கண்டிப்பா அதுல கனிகள் இருந்துதான் ஆகும். இப்ப அடுத்தது என்ன? இப்ப அந்த துண்டங்கள்ல பறவைகள் வராதபடி ஆபிரகாம் அதை சொல்றதுதான் சொல்றேன் இல்லையா? அதே போல உங்கள் மேல் பிசாசாகிய பறவைகள் உங்கள் மேல் வராதபடிக்கு தேவனானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை காத்துக் கொள்ளுகிறார். அவர் துரத்துகிறார். உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். இது தெரிஞ்சுக்கிற நேரம் வரும்போது உங்களுக்கு புரியும். எல்லா நேரத்திலும் நீங்க அழிந்து ஒழிந்து போயிருப்பீங்க. கர்த்தர் எத்தனையோ ப்ராப்ளங்கள், தொல்லைகளில் இருந்து அவர் தான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். இது வெளிப்படையா தெரியல உங்களுக்கு, கண்டிப்பா பாதுகாக்கிறார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் மாத்திரம் இல்லை, நீ அந்த கனியை கொடுக்கிற வரைக்கும் பாதுகாக்க. அல்லேலூயா. உங்களுக்கு அது தோன்ற வேண்டும். நீ இந்த உலகத்துல வந்தது அது அவருடைய கனியை கொடுக்கதான். புரியுதுங்களா? ஆகவே இந்த ஆபிரகாம் அந்த அந்த மிருகங்களுக்கு நடுவாக அவன் நிற்கிற போது அந்த அந்த வெட்டப்பட்ட அந்த துண்டங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறான். சரிங்களா? அதே போல தேவனும் கூட உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் சிலுவை தான் உடன்படிக்கை. சிலுவை மரத்துல மறித்து நீங்க இப்ப கனி கொடுக்க முடியும் என்ற நிலைக்கு உங்களை கொண்டாட்ட முடியும். நீங்க தான் அதை யோசித்து சிந்தித்து அந்த கனிகளை எப்படி தரணும் என்பதை பல ஆங்கிள் செய்தியை சொல்றோம். அதெல்லாம் கேட்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையில மரணம் எனக்கு சந்திப்பதற்கு முன்பு இந்த 9 வகையான கனிகளும் என்னிடத்துல இருக்க வேண்டும் என்று நீ விரும்ப. அல்லேலூயா. சரிங்களா? அதே போல அநேகர் சபைக்கு வந்து பாதியில் நின்று போயிடறாங்க. இப்படி இவங்க செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். இவங்க நிக்கல, அது ஏற்கனவே முன்குறித்தல்ல, இவங்க தான் இருப்பாங்க என்பதை தேவன் தீர்மானித்திருக்கும். அந்த தீர்மானத்துக்கு தான் அது நடக்கும். நீ என்ன அழைத்தாலும் அவங்க வரணும்னு எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் முடியாது. அது தேவனுடைய தீர்மானமா இருக்கிறது. அப்படியே வரணும்னா இவங்க முழங்கால் பண்ணிட்டு அதிகமாக செவித்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டணும். இந்த பையன் இப்போ வந்துக்கிறான், இங்கே வராதன்னா வந்துக்கிறான். இவனுக்கு என்ன சொன்னாலும் அந்த பையனுக்கு அவன் கீழ்ப்படுகிற அந்த பக்குவமே அவன்கிட்ட கிடையாது. நல்லா குடிச்சிட்டு ரோட்ல நான் மடக்கிறான். அவனுக்கு எதனா கொஞ்சமாவது இவ்வளோ பெரிய நல்ல படிப்பு, நல்ல அறிவு இருக்குது, நான் 4 பேர் மத்தியில் சொல்கிறேன். ஏன்னா அது மாதிரி நடந்துக்கணும். ஆனால் பாஸ்டர் போய் மறக்கிறோமே நம்ம, எனக்கு 50 ரூபா கொடு, சாரை கடைக்கு எதிர்க்க பஸ் வந்து ஆள் நினைக்கிறான், ஒதுக்கவே இல்லை, என்னையை விடுறாங்கன்னு விடலை. ஏன்னா மனிதனாக இருப்பாங்க. இவர்கள்லாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு தகுதியே கிடையாது. நான் நேரடியாகவே அவனுக்கு அதை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், அங்கே யாரோ ஒரு மீட்டிங் நடக்குதான், அந்த மீட்டிங் போனால் 50 ரூபா கொடுக்கலாம். 50 ரூபாயில் 500 ரூபாய் கூட கொடுக்கலாம். 500 ரூபாயில் 5000 ரூபாய் கூட கொடுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நிலைமை லுங்கி கட்டின்னு சொக்கா போட்டுன்னு ஏற்கனவே பாதி குடிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக குடித்துக்கு ஒரு போதகரே அவர் ஒரு பாஸ் வச்சு நம்ம மடக்கிறோமே, அந்த புதியோட இருக்காது. சார் யோசிச்சு பாருங்களா, குடிச்சிட்டு வந்து ஒருத்தர் பேசுகிறான்னா ஏன்னா பாஸ்ட்டு போய் நம்ம பேசுகிறோமே, அந்த நல்ல புத்தி இருக்காதா? மனிதன் தானே, மிருகம் இல்லைல்ல. மிருகங்கள் அப்படி செய்யறதில்லை. ஆனால் இவன் தான் பிசாசு உள்ள பூந்துருந்தான். என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் ஆண்டோட மரித்தார்.
நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யக்கூடாது. வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதை நீ செய்யணும்னு ஆகவே அவர் சிலுவையில மறிக்க வேண்டியதாயிடுச்சு. சரிங்களா? அப்போ அவர் சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்பு அவர் எப்படி மறிக்க போகிறார் என்பதை ஆபிரகாமுக்கு காண்பிக்க, ஆபிரகாம் வந்து செய்து காண்பிக்க அந்த ரகசியங்களை அறிந்தார். சரிங்களா? அதுதான் அவர் சொல்ல வந்தார். ஆகவே எனக்கு பிரியமான தேவன் சொன்னாங்க, உன்னை தேவன் என்ன அழைத்தாரோ அதை செய்வதற்கு மூச்சு செய்யுங்க. செபிக்கிற போது, ஆண்டவரே நான் ஏன் இந்த பூமியில பிறந்தேன்? கண்டிப்பா நீ கேட்கணும், நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் இந்த செய்தியில வரணும், உமக்கு நான் என்ன செய்யணும் கேளுங்க. இப்ப வெளிப்படுத்துவா நீ என்ன செய்யணும். நீ சரியான முறையில் நீ வார்த்தை பயன்படுத்த வேண்டும். நான் என்ன செய்யணும்? நான் ஏதோ வந்தேன் போனேன் பாருங்க. நீங்க பிறந்து வளர்ந்து உங்க குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறதுக்காக நீ உங்களை தேவன் கொண்டு வரல. அது செகண்ட். முதல்ல தேவனுக்காக நீ என்ன செய்யப்படும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் சபை. இப்படி ஒவ்வொன்றாக நீ இல்லை அந்த லைன்ல கரெக்டாக என்ன வருதோ அதெல்லாம் நீ செய்யணும். நீ குடும்பத்தை மட்டும் காப்பாற்று, சபைக்கு வராமல் சபையை பெரிதாக எண்ணாம குடும்பத்தை பெருசாக எண்ணி கொண்டுதுன்னா உன்னை அதுக்காக தேவன் தோற்றுவிக்கல, அதுக்காக உன்னை சிருஷ்டிக்கல. அவர் சிருஷ்டித்த நோக்கமே வேற. நீங்க இந்த செய்தியில வந்தது நோக்கமே வேற. சரிங்களா? அதுக்காக குடும்பத்தை நடத்தக்கூடாது நல்லா இல்லை. உனக்கு குடும்பத்தை கொடுத்தவர் அவரு தான். தாராளமாக அதை செய்யலாம். அதை விட அதிகமானது தேவனுக்கு என்று நீ செய்வது. ஏன்னா உனக்காக தேவன் தன் ஜீவனை கொடுத்திருக்காரு. அதுக்கு ஈடா நீ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அவர் என்ன தீர்மானித்திருக்காரு உன்னை பற்றி, அதை போய் செய். நீ பிறக்கும் போதே உன் மேல ஒரு தீர்மானம் இருந்தது ஆண்டவர். எப்படி ஆபிரகாமுக்கு அதை செய்தாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்மானம் இருக்கு. இது உங்களுக்கு தெரியல, அதுதான் நீங்க போய் செய்தி படிக்கணும், பைபிள் படிக்கணும். கண்டிப்பா நீங்க ஆண்டவரே நான் என்ன செய்ய, நான் மறிக்கிறதுக்கு முன்பாக நீர் விரும்புறது நான் செய்து பிறகு நான் மறிப்பேன் ஆண்டவரே என்று நீங்க கேட்கணும். சரிங்களா? ஏதோ வந்தோம் போனாலும் செய்யக்கூடாது. வேறு யாருமே உங்களுக்கு இந்த உலகத்துல எக்ஸாம்பிள் கிடையாது, ஜீசஸ் சொல்லி. சரிங்களா? ஆகவே நீங்களும் கூட இந்த கொய்யாப்பழம் விதை போலவே நீங்களும் கூட தேவனுடைய விதையா இருக்கு. இந்த விதைக்குள்ள இது இருக்குது. இந்த சின்ன விதை உங்களுக்கு தெரியல, கிட்ட பார்த்தா தெரியும். இந்த சின்ன விதைக்குள்ள இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பழங்குது இது உள்ள. எப்படி வச்சிருக்காரு? அப்ப இந்த சின்ன விதைக்குள்ள இவ்வளவு பழங்களை இது காய்த்து மனிதர்களுக்கு நன்மை செய்வது போலவே நீயும் கூட கனிபரமாக இந்த பூமியில பிறந்து வளர்ந்து அநேகருக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று தான் உன்னை உண்டாங்க. உனக்காக நீ உன் குடும்பத்துக்காக நீ உன் குடும்பம் முதல்ல, அப்புறம் தான் வீடு, உன்னோட வேலை முதல்ல, அப்புறம் தான் ஆண்டவர். என்னன்னா உன்னை தேவன் முன்புரிக்கலன்னு அர்த்தம். முன்புரிக்கப்பட்டு அப்படி செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? என்னை சிருஷ்டித்தார், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னை உண்டாக்கினேன், எனக்கு தெரியல என்ன செய்யணும்னு, நீ சொல்லு நான் செய்கிறேன். நீ இது எதை சொல்லுறது நான் கண்டிப்பாக செய்வேன். சும்மா வாயில சொல்றதில்லை. நீ என்ன அவர்கிட்ட கேட்டதை நீ போய் செய்து தான் ஆகணும். அதுக்காகத்தான் உன்னை உண்டாக்குங்களா? அதே போல ஈசாக்கு பிறந்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவனை உண்டாக்கினாரோ, ஈசாக்கு என்ன இயேசுக்கு முன்னாடி அலமான. எப்படி இயேசு மரித்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தோன்னு வெளியே வந்தாரோ அதே போல இவரும் கூட வெட்டப்படுவதற்கு முன்பு தேவனால் சொல்லப்பட்டு அவர் வெளியே வருகிறார். எப்படி இயேசு சிலுவை சுமந்து கொண்டு மலையின் மேல் ஏறினாரோ அது போல அவருடைய விறகு சுமந்து கொண்டு மலை மேலே ஏறினார். ஆகவே அப்படி இருக்க வேண்டும் என்று ஈசாக்கை தேவன் சிருஷ்டித்தார். என்ன சிருஷ்டித்தாரோ அதை சரியா செய்து முடிச்சாங்க அவங்க எல்லாரும். நாம் தான் செய்யணும். உன்னை உண்டாக்குற நோக்கம் தான் என்ன? நம்ம உலகத்தோட நம்ம என்னதான் செய்திக்கு வந்தா கூட உலகத்தோடு உள்ள அவங்களை போல இவங்களை போல இவங்களை போல இவங்களை போல தான் இருக்க முயற்சி செய்யறோம். கர்த்தருக்கு என்று என்ன செய்யும்? இந்த சின்ன விதைங்க இந்த பழத்தை கொடுத்தே ஆகணும். கொடுக்கல இது வெட்டப்படும் இல்லையா? ஒரு இந்த கொய்யாப்பழத்தில் கூடிய இந்த விதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடியை கொடுக்கணும். ஒவ்வொரு செடியும் ஆயிரக்கணக்கான டன் கணக்கான பழங்களை கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த விதையை உண்டாக்குனாங்க, இந்த கனியை உண்டாக்குனாங்க இல்லையா? அதே போல நீயும் கூட
தேவனுடைய கனியா இருக்கிறார், விதையா இருக்கிறார். எந்த நோக்கத்துக்கு உன்னை விதையாக தேவன் சிருஷ்டித்தாரோ அதற்குரிய கனியை நீ தந்தே ஆகணும். சரிங்களா? படிக்கட்டே சொன்னது போல வருவதும் போவதுமா இருப்பது இல்லை. சில பேர் வந்து பாதி நின்று போயிடுறாங்க. இவர்களுக்கு தேவன் என்ன காரணங்கள் உண்டாக்குறான்னு தெரியல. சரிங்களா? கோச்சிக்கிறதுக்கு மட்டும் நம்ம முதல் பலனா இருக்கிறோம், தப்பா இருக்கிறது மட்டும் முதல் பலனா இருக்கிறோம். சிந்திக்கிறதே கிடையாது. இப்படி சொல்லப்பட்டது நாம் அதை சிந்தித்து செய்கிறோமா அப்படின்ற எண்ணமே கிடையாது. கோபம் வந்துடுது, விரோதம் வந்துடுது, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் எதுக்காக இந்த செய்தியில் வந்தேன் இல்லைங்களா? நீ இந்த செய்தியில் வர்றதுக்கு ஆண்டு ஒரு நோக்கம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னு ஆண்டு போய் கேளு, கண்டிப்பா வெளிப்படுத்துவார். சரிங்களா? ஆபிரகாமை எதுக்காக தேவன் சிருஷ்டித்தாரோ மிக சிறந்த விதத்துல ஒன்றை விட தவற விடல, கரெக்டா செய்தார். ஆனா அவருடைய சொந்த வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதையும் செய்தாரு. தேவன் என்ன செய்யணும் தீர்மானித்தோ அது. ஆனால் தேவனோ சொந்த வாழ்க்கையில செய்த தேவன் கண்டுக்கல. அவருடைய சித்தத்தை என்ன செய்யறது அதை மட்டுமே பார்த்தார். மிக சிறந்த விதத்தில் ஆபிரகாம் இந்த பூமியில வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் மறித்து. இதே தான் நாம் ரொம்ப வந்தமா கருந்தமா சத்தமான்னு இல்லை, நீ கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஒரு விதையா இருந்தால் கண்டிப்பா நீ மரமா ஆகிறதுக்கு தான் அந்த விதை உண்டாக்கப்பட்டது. விதை என்பது உனக்குள் இருக்கிற ஜீவன், உனக்குள் இருக்கிற ஜீவன். அந்த ஜீவன் இவ்வளவு பெரிய சரீரத்தை உண்டாக்கியது. இந்த ஜீவன் தான் இந்த சரீரத்தை நடத்துகிறது. ஆகவே இந்த ஜீவன் அடுத்தது எங்கிருந்து வந்ததோ அதை செய்யணும். செய்யலாம். என்ன பிரயோஜனம்? இந்த விதைங்க இந்த கொய்யாப்பழத்தை கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? இது எந்த பிரயோஜனம் இல்லை. இதுதானே? இந்த விதைகள் இவ்வளவு பெரிய பழத்தை கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும். கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டு விட்டு அக்னியில போடப்பட. அப்போ நீயும் கூட அவருடைய விதையா இருந்து கனி கொடுக்கலன்னா வெட்டுண்டு அக்னியில் தான் போகணும். அக்னி என்றால் நரகத்தில் தான் போகணும். ஆகவே உன்னை அழைத்ததன் நோக்கமே நீ தேவனுடைய கனிகளை கொடுக்கும்படித்தான். உன்னுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லை. அப்படி சொல்லுகிறது. ஆபிரகாம் மனைவியை பெற்றுக்கொண்டார், பிள்ளையை பெற்றுக்கொண்டார். இன்னொரு மனைவி 3 மனைவி 4 மனைவி ஆகும். 4 மனைவி ஏன் 4 மனைவி பெற்றார்னா அவன் வாலிபமாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக 3-4 மனைவிகளை பெற்றுக்கொண்டான். அவர்களுக்கு பிள்ளைகளையும் பெற்றான். கேத்தூரால் என்பவர்களுக்கு பிள்ளை இருந்தது. இது சாராளுடைய பணிப்பெண்ணாத ஆகார், அவளுக்கு பிள்ளை இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு சந்ததியாக மாறினார். ஆபிரகாமிலிருந்து சந்ததி உண்டாக வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தது அப்படியே நடந்தது. பிரியமான கடைசி நாட்களில் நீயும் கூட அவருடைய வித்தா இருந்தால் எந்த விதமான கனி தர வேண்டும் என்று தேவன் நோக்கமுடையவராக இருக்கிறாரோ அதுவரை அதை நீ கொடுக்கிற வரையிலும் உன்னை தேவன் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். நீ உணர வேண்டும். புரியுதா நான் என்ன சொல்றேன்? இதுல இருக்கிற ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மரம். எவ்வளோ விதைக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும்? கொய்யாப்பழம் இவ்வளோ விதையும் இவ்வளோ மரங்களை கொடுத்து லாரியா கனி கொடுக்கும்போது என்று தேவன் அறிந்திருந்தார். அதே மரத்தை நீ கூட கேக்குறீங்களா? நீ சும்மா செய்தியில வந்துட்டு மேல போயிடணும்னு எல்லாம் நினைக்கிறீங்க. பெரும்பாலும் எல்லாரோட விருப்பம் அப்படின்னா இயேசு வருவார், நான் மேல போயிடணும். அப்ப அவருக்கு கனி கொடுக்க மாட்டீங்களா? நீ ஒரு விதை நீ ஒரு விதை தெரியுமா? லூக்கா 8:11 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய விதையா இருக்கிறீர்கள். நிலம், உலகம், விதை தேவனுடைய புத்திரர் இயேசு சொல்றாரு. அப்ப நீ விதையா இருந்திருந்தா நீ கனி கொடுக்கணும். கர்த்தருக்கென்று கனி கொடுக்கணும். அதுதான் உன்னை பிறக்க செய்தது, அதுதான் உன்னை செய்தியில கொண்டு வந்தது. அந்த ஒரு சிறு வேலையை கடந்த 2ஆம் தேதி நாம் செய்துட்டோம். நான் செய்ய வேண்டியது உங்களுக்கு சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் நிறைய செய்தோம். ஆனாலும் நான் என்ன எண்ணின 100 ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு எண்ணினேன். ஏன்னா நம்ம போட்ட அந்த பேம்ப்ளெட்ஸு நீங்கள் எத்தனை சமயத்தில் கொடுத்துக்கிறீங்க, அதுல இருந்து ஒரு 10 பேர் வந்தாலும் பெரிய விஷயம். ஆனால் ஒரு ஆளோட வரல. எவ்வளோ பேனர் இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சொன்னா, ஐயா எங்க பார்த்தாலும் உங்க பேனர் தயாங்குது. என்ன சொன்ன உடனே வரல. நான் கேட்டேன், நீ பார்த்தேன்னு சொல்றிய? உன் மூஞ்சி நான் பார்த்தேன்,
என் மூஞ்ச பார்த்தியான்னு வந்தியா? இப்போ நான் இன்னைக்கு காலையில் தூங்கி எழும்போது மைண்டில் என்ன தோணுச்சு? நோவா என்ன செய்தாரோ அதை நான் செஞ்சுட்டேன். உலகம் அழிவதற்கு முன்பு எல்லாரும் பேழைக்குள்ள வாங்கணும், நானும் அதை தான் செய்வேன். உங்களையும் சேர்த்துக்கிட்டு செய்தேன். இப்போ நான் செய்த அந்த 2ஆம் தேதி செய்த கூட்டம் உங்களையும் சார்ந்தது தான். யாரெல்லாம் அதுக்காக பிரயாசப்பட்டீங்களோ, யாரெல்லாம் காசு பணம் கொடுத்தீங்களோ, நீ கொடுத்ததுக்கு ஏற்றபடி கர்த்தர் உனக்கு செய்ய போறத பொறுத்து இருந்தது. நீ உலகத்துக்கு மற்றவனுக்கு கொடுக்கறத விட நீ தேவனுக்கு கொடுக்குற போது தேவன் திரும்ப அளிக்கிறவராக அவர் சும்மா உன்கிட்ட வாங்க மாட்டேன். திரும்ப பெறாம நீ போக முடியாது, அது உனக்கு வரும். ஆகவே நாம் அந்த கூட்டத்தை வைத்தோம். அநேகர் வந்தாங்க, அநேக ஸ்தாபனக்காரர் வந்தாங்க, அநேக பாஸ்மார்கள் வந்தாங்க. காலையில் வந்தவங்க மத்தியானம் வரல. காலையில் ஒரு குரூப் வந்தாங்க, மத்தியானம் ஒரு குரூப் வந்தாங்க. என்னென்னா மத்தியானம் நமக்கு நைட்டு நான் அவங்களை அனுப்பாது இருந்தால் தான் சாப்பாடு மிச்சம் ஆயிருக்காது. எனக்கே நான் காலையிலையும் சாப்பிட்டேன், மத்தியானமும் சாப்பிட்டேன். சபையார் யாரும் வந்து ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, ஒரு 2 இட்லி கொடுக்கல. அதே போல் மத்தியானம் சாப்பாடாக சாப்பிட்டீங்களான்னு ஒருத்தரும் கேட்கல. அவ்வளோ நல்ல ஆட்களை நான் சபையாக பெற்றது. நான் கடைசி தருணத்தில் அப்படியே ரொம்ப கீழே விழாத குறைய ஆயிட்டேன். இன்னும் ஒரு 12 மணி வரைக்கும் இந்த கீழே விழுந்துட்டு அந்த மாதிரி ஆயிட்டேன். சாப்பிட்டோம் இல்லை, சுத்தமாக ஓடி ஆடி அது பயங்கரமான டென்ஷன், டெம்பர் வேறு. அவங்கக்கிட்ட பேசுறது ஒரு கூட்டத்தை நடத்திப்பார், அப்போ தான் தெரியும். நீங்கள் கொடுத்து வந்து போகிறது வேறு, காசு கொடுத்து சும்மா உட்காந்துக்கிறது வேறு. அதை போய் செய்து பாருங்க. அந்த பேனர் போகிறதுக்கு அதுக்குரிய ஞானத்தை கத்திரத்தில் கேட்டு அதுக்குரிய எழுத்துக்களை எழுதி, சரி அதே போல் போஸ்ட் போடும்போது அதுக்கு வேறு எழுத்துக்களை எழுதி, ஏன்னா அது பேனராக இருக்குது, போஸ்டாக இருக்குது. போஸ்ட் சோத்துல ஒட்டுவாங்க, கிட்ட வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அதில் ஒரு விதமான வார்த்தை. பிறகு அதே போல் கைப்பிரதி கொடுத்தீங்க இல்லையா, அதில் வேற மாதிரி எழுதி, இவ்வளவும் தேவன் ஞானத்தை கொடுத்தாதான். இல்லைன்னா எழுத நான் யோசித்தேன், நான் சொல்றதெல்லாம். ஆனால் அந்த சோதித்த மாதிரி எழுதலை. அங்கே போன பிறகு ஆண்டு கொடுத்த ஞானத்தின்படி அதெல்லாம் செய்தோம். ஏன் செய்தோம்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல, இயேசு சொன்னது போலவே செய்தோம். மற்ற சபைகளால் மற்ற மக்களால் செய்ய முடியல. நான் கற்றுக்கு அது ரொம்ப பெரிய நன்றி, ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலே அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருமே ஒருபடிக்கு நான் ரொம்ப அதிகமாக ஆண்டவர்கிட்ட செபிக்கிறேன். ஆகவே தேவனுக்கு என்று ஒரு சின்னதை செய்தாலும் தேவன் மறுப்பது இல்லை. ஆனால் அதையே நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு கொடுக்கணுமான்னு நினச்சி கொடுத்தேன்னா அங்கே தான் நீ மாட்டேங்க. அது மாதிரி இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறாங்க, நல்லா தான் இருந்தாங்க. நடுவில் அது மாதிரி எப்படியோ பேய் எப்படியோ பிடிச்சிட்டா இவங்க அது மாதிரி ஆகிட்டாங்க. சரி, எனக்கு என்ன வந்தது? நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுக்க போகிறீங்க, அப்படி தானே? ஏசு என்ன சொல்றீங்க? விதைக்கு என்ன விதைக்கோ அது அறுப்பாயினார். அவ்வளோது. நம்ம அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் அது அவ்வளோதான். ஆனால் நீ ஒரு நாள் அறுக்கத்தான் போகிறீங்க. யாருமே தடை பண்ண முடியாது. அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சோ மனைவியோ பிள்ளைங்களை தடை செய்யவே முடியாது. நீங்கள் தேவனுக்கு அதை நீங்கள் விதைக்கிறது தேவனுக்கு என்று செய்யுங்க. கர்த்தர் தான் அதை பார்க்க போகிறேன். அதுவும் இந்த செய்தியில் இருந்துகிட்டு அப்படி செய்ய எந்த காரியங்களும் தவறாக செய்வது பேசுவது என்பது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுக்கு தான் உங்களை பொறுத்தது. நான் சொன்னால் உங்களுக்கு போக தான் வரும், தவறாக தான் புரிஞ்சுப்பீங்க, சப்போர்ட்டுக்கு தான் வருவீங்க. உண்மை நிலையை புரிந்து கொள்ள முடியாது. நீ முன்குறிக்கப்பட்ட நபராக இருந்தேன்னா யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க. அதனால் பிரியமானவர்களே, சோழர் சொன்னது போலவே ஆபிரகாம் தேவன் செய்ய போகிற ரகசியங்களை முன்பாகவே அறிந்து அதை நமக்கு வெளிப்படுத்து. இயேசு எப்படி எவ்விதமாக சிலுவையில் அறைய போகிறார் என்பதை காண்பிக்கும்படி தான் அந்த கிடாரியையும் ஆட்டுக்கடாவையும் அதை வெட்டி அதை பாதுகாத்தான். பறவைகள் பறவைகள்லாம் பிசாசுல வந்து இறங்கி அந்த சதையை சாப்பிடக்கூடாது என்பதற்காக அவரை துரத்தி. அதே போல தான் நமக்காக மரித்த இயேசுவும் கூட 1 யோவான் 3:6 6 அல்லது 7 வாசித்தீங்கன்னா பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் எழுதி. அதே போல் 59:19 ஏசாயாவில் வாசித்தீங்கன்னா வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியான அனுகிரகம் வரக்கூடிய. சரிங்களா? ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, அநேக விஷயங்களை தேவனை பாதுகாத்து காத்துக்கொண்டே உங்களுக்கு தெரியல. நீ இன்னும் சொந்த கெட்டப்பில் போறேன்னு நினைச்சுன்னு கிடையாது. நீ அவருடைய வித்தானால் தேவனுடைய பார்வையும்
உன்னை நடத்துதலும் உன்னை பாதுகாக்கக்கூடிய தூதன் உனக்கு இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு தூதன் இருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இது உனக்கு தெரியல, வெளிப்படையா தெரியல. ஆகவே தான் செய்தியானது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்க அவருடைய கனிமரமா இருப்பீர்கள் என்றால் போய் கனி கொடுங்க. தேவன் விரும்புகிற கனிகளை கொடுங்க. அவருடைய விதையாக நீ இருந்தால் கண்டிப்பா உன்னுடைய மரத்துல கனி காணப்பட வேண்டும். நீ அவருடைய வித்தா இல்லைன்னா கனி இருக்காது. சரிங்களா? கேக்குறீங்களா? அதுக்காக தான் உன்னை தேவன் அழைத்தார். ஆகவே எனக்கு ஒரு யோசனை வந்தது. சரி, இந்த கொய்யா பக்கத்தில் சொல்லி அந்த அதுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். இவ்வளோ பெரிய பழம், எவ்வளோடு விதையில இவ்வளோ பெரிய பழம், எவ்வளோ டன் கணக்காக இருக்கும் இல்லையா? ஒரு மரத்தில் நீங்கள் அத்தனையே சேர்த்து வச்சுக்கலாம், லாரியில் ஏற்றுற அளவுக்கு இருக்கும். அவைகள் கொடுக்கோன்னு தேவன் அறிந்து பேசினார், அது விதையாக மாறி ஒரு கனியை கொடுக்குது. அதே போல தேவன் உலகத்தோடு முன்னமே உன்னை முன்னறிந்து முன்குறித்த நாளில் உன்னை தோன்ற செய்தார். போன்று கனியை கொடுக்க முடியுதல் செய்தார். வந்தது வர்றது போறதெல்லாம் இல்லை. சரிங்களா? கொடுக்கலாமா? கனி கொடுக்கலாமா? கனி கொடுக்கும்போது நான் போய் கேளு, நான் என்ன செய்யணும்? நீ என்னிடத்துல என்ன விரும்புகிறேன்? என்னை எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினேன்? நான் மரணம் என்னை சந்திப்பதற்கு முன்பு அல்லது நீர் வந்து என்னை அழைத்து போட்ட முன்பு நான் என்ன செய்யணும்? கேட்குறீங்களா? கண்டிப்பா கேட்கணும், போய் செய்யணும். இதை கேட்டு செய்யாமலேயே இயேசு கூட போகணும்னு நினைக்கிறது எவ்வளவு அபத்தமான தெரியும். நீ பிறப்ப செய்திக்கு வருவே, சபைக்கு வருவே, மேலே போயிடுவியா? அதுக்காக ஒன்று அழிச்சாரு. இந்த விதையை உண்டாக்குறாரு, அந்த விதை பழத்தை கனியை கொடுக்க வேண்டாமா? அதே போல நீ ஒரு விதையா இருந்தா கனி கொடுக்க வேண்டாமா? சத்தியா, கனி கொடுக்க வேண்டாமா? உன்னை அழித்தது அதுக்காகத்தான். வந்து போறது இல்லை, வந்துட்டு பாதையில் நின்று போறது இல்லை, அல்லது ஒரு சொந்த அறிவை பயன்படுத்தி பேசுவது அல்ல. உன் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும். சரிங்களா? நீங்க உண்மையாகவே தேவனுடைய வித்தா இருந்தால் தேவன் சொன்னதை போய் செய், கனிகளை கொடுங்க, அவர் சந்தோஷப்படுங்க. நான் நிறைய நேரத்தில் யோசிச்சது உண்டு, ஏன் இயேசு இன்னும் வரல? ஏன்னா நீங்க யாரும் கனி கொடுக்கல, மரமா வந்துட்டீங்க. உங்களுக்கு சத்தானது வார்த்தையிலிருந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லா சத்தையும் விழுகிட்டு பூவும் இல்லை, காயம் இல்லை, பழம். நியாயமா? எவ்வளோ சத்து, எவ்வளோ செய்தி, எவ்வளோ கொடுக்குறோம்? எல்லாமே கனி கொடுத்துட்டு தான் கொடுக்குறோம். இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா நீங்க கனி கொடுக்கணும்னு? நீ கனி கொடுப்பதற்காக தான் உன்னை உண்டாக்குறேன். எலியா தோன்றி அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து அந்த காலத்தில் ஆகாப் காலத்தில் எலியாவை தோற்றுவித்தாரோ மிக சரியா செய்தார். எலியா சாரிபாத்து வீட்டுக்கு போனது எலியாவுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். சாரிபாத்து விதைக்கு அவன் போக வேண்டியதா இருந்தது. புரியுதுங்களா? அல்லேலூயா. சூனேமையால் வீட்டுக்கு எலிசா போக வேண்டியதா இருந்தது. எதேச்ச நடக்கல. தேவன் சரியாக சூனேமையால் என்ற வித்தை தோற்றுவித்து அந்த வித்தை போய் இந்த எலிசா என்கிற திருச்சி சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது கையின் கலவன் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசு கிட்ட வர வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனுடைய தீர்மானத்தின்படிதான் நடந்தது. ஒன்று கூட எதேச்சையாக நடக்கவில்லை. அவர்கள் ஒருவரும் கூட பாவம் செய்யவில்லை. அவர்கள் செய்யும்படி தேவன் அனுமதித்தார். அதுல இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளப்படி செய்தார். யோனா நிச்சயமா தர்ஷிஷுக்கு போவா, நினிவேக்கு போக மாட்டான்னு ஆண்டுக்கு நல்லாவே அந்த யோனா அவரு செய்வா என்று தேவன் அறிந்திருந்தா முதலே நிறுத்திருப்பார். உனக்கு நான் நினைவு தானே போக சொன்னேன், ஏன் தர்ஷனுக்கு டிக்கெட் எடுக்கிறேன்னு கேட்டிருப்பார். ஏன்னா அவங்க செய்யணும். அந்த தவறு என்பது தேவனுக்கு சரியாக தான் வரணும். அதே போலத்தான் நீ கூட உன் வாழ்க்கையில தோன்றுகிற தவறுகளோ விழுதல்களோ எதுவுமே அதை நீ தேவன் பார்க்க மாட்டார். நீ கனி குடிப்பியான்னு ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி சபையானது கனி கொடுத்துச்சுன்னா ராப்சர் வரும். அவ்வளவுதான். அதுதான் விதையினுடைய நோக்கமே, இல்லைங்களா? இந்த பழத்துல விதையானது இவ்விதமான கனி கொடுக்கணும்.
அது கொடுக்கணுன்றதுக்காக தான் தேவன் இந்த விதையை உண்டாக்குறார். அந்த விதைகள் எத்தனை விதைகள் இருப்பார், அத்தனை விதையை நீ காய வச்சு தனித்தனியாக போட்டுப்பாரு, அத்தனையுமே செடியாக முளைக்கும். அதுக்குள்ள வித்து இருந்தா, அதாவது ஜீவன் இருந்தா. அந்த விதைக்குள்ள ஜீவன் இல்லைன்னா கொடுக்க. இப்போ இந்த பையனுக்குள்ள ஜீவன் கிடையாது, இவனால் கொடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டில் வந்துக்கிறான், மற்றபடி கனி கொடுக்குற எண்ணமெல்லாம் அவனுக்கு கிடையாது. இப்போ நாளைக்கு நாளில் எப்போ குடிச்சிட்டு போவான், அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோதான் அவன் தீர்மானம், அவ்வளோதான். மறித்து நரகத்தை தான் போகணும். இவனுக்கு மற்றவங்க என்ன பேசுகிறாலும் அதுதான் அவனுக்கு முக்கியமாக இருக்குது. என்கிட்ட மடைக்கு 50 ரூபா கேட்டுட்டா சொல்கிறான், அங்கே மீட்டிங் போனோம் துரு கொடு, மீட்டிங் போனோம் துரு கொடு. எதுக்காக இவன் வந்தான்? அந்த நோக்கமே அப்படியே தலைக்கே மாறி போச்சு. இது போல ஆட்கள் இந்த பூமியில் பிறப்பது வேஸ்ட். சரியாம இவனை திறந்து போய் அந்த சுடுகாட்டில் போய் பத்துக்கிறார். ஒரு மனிதன் செய்கிற வேலையை அதெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது தெரியுதா? நம்மளுக்கு பெட்டில் படுகிற வீட்டில் இவன் போய் சுடுகாட்டில் பத்துனுங்கிறான் ஒரு வாரமாக. கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். இல்லை, நல்ல மனிதர்கள் சிந்திப்பாங்களா? சிந்திக்க மாட்டாங்க. நான் கேட்டேன், என்ன சொல்கிறேன், அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான். அப்போ நான் சொல்கிறது என்ன அவனுக்கு தெரியலையா? அப்போ இவன் வித்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, வித்தா இருக்க முடியாது. பாவம், மறித்த நரகத்தை தான் போகணும். ஆகவே மனிதன் செய்யக்கூடாததெல்லாம் செய்யும்படி அவனை ஏதோ ஒன்று பேய் ஆட்டுது. அதே போல் நிறைய பேர் சபைக்கு வந்துட்டு வர முடியல. இப்போ வரணும்னு தீர்மானத்தோடு வர முடியல. சில பேர் சபையில் வராங்க, முகங்கள் அப்படியே வேர்க்கடலை வேக வச்சா எப்படி இருக்கும் அது போல் ஆயிடுது. நான் நீங்கள் இருந்து பார்ப்பேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இவங்களை சொன்னால் கோச்சிக்கிறாங்க, தப்பாக எடுத்துக்கிறாங்க. இவங்களால அவ்வளோதான் முடியுது, அந்த கனி கொடுக்க முடியுது. ஆனால் பிரியமானவர்களே, உங்களை எத்தனை பேர் தேவனால் முன்குறிக்கப்பட்டீங்களோ அத்தனை பேரும் போய் ஆண்டவரை நான் கனி கொடுக்கிறேன், நீர் விரும்புகிற கனியை நான் கொடுக்கிறேன். நான் விரும்புகிற கனி அல்ல, நீர் விரும்புகிற கனி. நான் என்ன செய்யணும்? இந்த புதன்கிழமை ஆராதனையில் இதை தான் நான் சொல்லி அனுப்புகிறேன். தூரமாக கேட்கிறவங்க கூட நான் என்ன செய்யணும்? தவறானதுக்கு சப்போர்ட் பண்ணிடாது. புரியுதுங்களா? ஒருத்தர் தவறாங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? தவறான ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது, நத்தை. நீ தான் தவறாயிடுவ. சரியாக இருக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணு, சரியாக இருக்காக செவிங்க. சரிங்களா? கர்த்தர் உங்கள் எல்லாரோடும் கிருபை நாவை ஊற்றி அந்த கனிகளை கொடுக்கும்படி இது முதல் உங்களுக்கு கிருபையும் தயவையும் கொடுத்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எதற்காக என்னை தோற்றுவித்தேன், எதற்காக நான் வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? நான் 3 முறை போன்ற கூட்டத்தை வச்சுட்டேன். இன்னும் 2 முறை 5 முறை கூட வைக்கலாம், அவர் வருகை தாமதமான வைக்கலாம். சரி, ஆகவே நம்மால் முடிந்த வரைக்கும் செய்தோம். எக்கச்சக்கமான செலவாயிடுச்சு எனக்கு. அன்றைக்கி இந்த செலவு பண்ணதே எனக்கு பெரிய மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ பேர் வந்துக்கிறோம், இவ்வளோ பேர் இவ்வளோ கொடுன்னு வாங்கிக்கின்னு வண்டிக்கும் வாங்கிக்கின்னு கூட இன்னும் எதனா கொடுன்றான். ரொம்ப எனக்கு அதுக்கு ரொம்ப டெம்பர் ஆகிடுச்சு. அடா பாருங்களே, நீ கேட்டதை கொடுத்துட்டேன், வண்டிக்கும் கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்கேன்ல, இதை ஒன்று போடு. அது மாதிரி கேட்குறேன். இவர்கள்லாம் பாசமாக இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவங்கள கூப்பிட்றீங்க, அவங்களாம் கூப்பிடாதீங்க. அவர் வழியில் சொல்லிட்டு போட்டார். எனக்கு இதில் யாராவது ஒருத்தராவது வரமாட்டாங்களான்றது என்னுடைய. அங்கே வந்து 50-60 பேரில் ஒரு நபர் ஒரு வித்து இருக்காதா? இல்லை, 10 லட்சத்தில் 1 சொன்னார். நீங்கள் எல்லாரும் கூட அப்படிதான், 10 லட்சத்தில் ஒருவர். அதே போல் தானே அவங்களும். நீங்களும் செய்தியில் வரது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ நெருக்கப்பட்டிருப்பீங்க. வரலாமா வேணாமா இருக்கும், இல்லை யாரும் வந்து அங்கே போவாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிசாசு நிறைய அந்த தொண்டைகள் மத்தியில் எப்படி பறவைகளை ஆபிரகாம் துரத்தினாரோ அது போல உங்ககிட்ட எவ்வளோ வந்து வந்திருப்பான். அங்கே போவாத, இங்கே வந்துரு, அங்கே போகக்கூடாது, அந்த சர்ச்சுக்கு போவாதுன்னு சொல்லியிருப்பான். இது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறது ஒன்று தேவன் அழைக்கல. உன்னை அழைத்தது நோக்கமே வேறு. ஆகவே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஜீவியத்தை செய்வீங்க. அவருக்கு நான் என்ன செய்யணும் போய் கேளுங்க, அதை போய் செய்யுங்க. செய்யாததுக்காக செவிங்க.
தயவுசெய்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, தவறானதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவளுக்கு ஒன்றும் ஜெபி அதை செய்யுங்க, ஆனால் சப்போர்ட்டை செய்யாது. பிறகு நீயும் மாட்டி. அதுவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த கனியினுடைய விதை இவ்வளோ பெரிய கனி கொடுத்தது. இந்த செடி எதில் அர்த்தாங்கன்னு தெரியல. கனியில் வாங்கினேன், அந்த செடியில் இந்த மாதிரி கனி எவ்வளோ இருந்திருக்கும். ஒரே ஒரு விதை தான் அநேக கனிகளை கொடுத்தது. அதே போல நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியே தேவனுடைய விதை போய் கனி கொடுக்கும். சொல்லி பண்ணலாமா? அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய விதையாய் இருக்கிறோம் என்று நீர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். நாங்கள் விதையாய் இருந்தால் அது ஒரு மரமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பி இருந்தால் நாங்கள் வார்த்தையின் மணவாட்டியின் மரமாய் இருக்கிறோம். மணவாட்டி மரம் கனி இல்லாத மரமாக இருக்க முடியாது. அதுவே அது கனிகளை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே சபைக்கு போகாது செய்யாது சொல்லுவது அது பிசாசாகத்தான் இருக்கும். அதை விரட்டி அடிக்க வேண்டும். ஆகவே இந்த சோர்கள் ஒவ்வொருவருமே மனதில் சிந்தித்து நான் தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் எவ்விதமான கனியை கொடுக்க நீர் விரும்புகிறீர், நான் அதை கொடுப்பேன், எனக்கு இது முதல் கிருபை பாராட்டும் என்று ஒவ்வொருவரும் செபித்து ஆபிரகாமை போல ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து கொண்டது போலவே கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருமே நீர் கொடுத்த விசுவாசத்தை காத்து கொண்டு அதன்படியே நடந்து கனிமரமாய் காணப்பட கத்த உதவி. தன் சொந்த குடும்பத்தையே நடத்தி கொண்டிருந்தார். ஆபிரகாம் செய்திருந்தார். இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாமை குறித்து வாசித்திருக்க மாட்டோம். தாவீதை பற்றி அவன் குடும்பத்தை 500 மனைவிகளையே அவன் பின்னாலேயே சுற்றி கொண்டு இருந்தார். தாவீதை பற்றி நாங்கள் பேச்சிருக்க மாட்டோம். 1000 மனைவிகளை உடைய அந்த சாலமோன் 1000 பெண்கள் பந்தியில் சுற்றி கொண்டு இருந்திருந்தால் அந்த நீதிமொழிகள் உன்னத பாட்டு பிரசங்கின் புஸ்தகங்களை கிடைத்திருக்காரு. ஆகவே இவரோடும் கூட அதை குறித்து யோசித்து சிந்தித்து தேவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன், நான் இந்த மனவாட்டி மரமானால் நான் கனி கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு அந்த கிருபை பாராட்டும் என்று சொல்லி உடத்துல செவித்து அந்த கனிகளை கொடுக்கிற கிருபை வாங்கி நல்ல விதத்திலோடு நான் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் சென்று ஆப்ரேஷன் செய்ய போய் கொண்டிருக்கிற போது தயவு கிருபை கூட இருந்து ஆப்ரேஷன் செய்யக்கூடிய டாக்டருடைய கரங்களில் இருந்து மனைவிக்கு சுத்தமாக பரிபூர்ணமாய் அந்த கேட்டராக்டை விளக்க செய்து நன்றாக ஆப்ரேட் பண்ணி நாங்கள் திரும்பி வருகிற வரையிலும் கர்த்தருடைய தயவு கிருபை எங்களோடு இருக்கட்டும். இப்படியாக ஒருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபையில் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக ஆசிரியர் இது முதல் இதை என்னை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருமே நான் கனி இனிமேல் கொடுக்க வேண்டும், என்னுடைய இந்த மனவாட்டி மரத்துல கனி இருந்து ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இது முதல் இவர்கள் எடுத்துக்கொண்டு அதற்காக பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் இவர்களுக்கு தான். கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். எங்களுக்கு அந்த கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிலுவையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு மரத்தை சிலுவை மரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு கனிகள் உண்டு. நாங்கள் அதை இதுவரைக்கும் நிதானிக்கவில்லை. இனிமேல் நிதானித்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். அப்படிப்பட்ட விதையாக இந்த விதைகள் இருக்க உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் அமைக்க உண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். சபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.